நீங்க சொல்றீங்க ஹிப்ஹாப்ன்றது ஒரிஜினாலிட்டி தான். ஆ எங்கட ரியல் நான் ரியல் யாரு, எங்கட நான் ஒரிஜினாலிட்டி ரியலா எங்களை யாரு. எக்ஸ்பிரஸ் பண்றது தான் ஹிப்ஹாப் அப்படின்றீங்களா? எங்க தொடங்கிச்சு? நான் சொன்னா நான் ஃபர்ஸ்ட்ல திரும்பி வரணுமா? இல்ல இல்ல நீங்க அது இல்ல. தொடங்குனது இல்ல. ஹிப்ஹாப் இப்ப எங்க இப்ப தொடங்குச்சு? cult. இப்போ கால்ட்னு சொல்றதுன்னு அது யூஎஸ்ல தொடங்குது. பிளாக் கேமராங்கிறதால அது அப்படியே பில்ட் ஆகுது. இப்போ உங்களோட நீங்க சொன்ன ஸ்டோரிக்கும் உண்மையா ஹிப்ஹாப் அதுவா ஹிப்ஹாப் க்ரோ ஆனதுக்கும் நிறைய இல்லை இல்லை அப்படி சிமிலாரிட்டிஸ் இருக்கு. மியூசிக் ஒன்று இருக்குது. ஸோ அவங்க வந்து அவங்களோட ரைட்ஸுக்காக இந்த மாதிரி ஒரு சீனுக்காக தான் இது கொண்டு வராங்க. அதுக்கு பிறகு அது வந்து என்டர்டெயின் பக்கம் வந்து அதுக்கு பிறகு அது வேறு மாதிரி ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அதுக்கு பிறகு அது வந்து என்டர்டெயின்மெண்ட் சைட்டுக்கு பறைய ஆகுது. அவனோட கைக்கு மணி ஃபேம் அந்த மாதிரி சீனுக்கு போயிட்டு ஓகே ஒரு கல்ட்டன்னு உருவாகி இப்போ அது இருக்குது. இப்போ அது இருக்குது என்டர்டைன்மெண்ட் செக்டராக இருக்கு. அதில் இருக்குது. ஸ்டார்ட்ல வந்து இப்போ அது அவங்களோட ஸ்டோரிக்கும் இதுக்கும் சரியான சிமிலாரிட்டி இருக்கு. ஏன்னு சொன்னால் ஸ்டார்ட்ல ஹிப்ஹாப் வளர்ந்தப்ப அந்த நேரம் ரப்பர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி ரப்புன்ற வார்த்தை வர்றதுக்கு முன்னாடியே எம்சின்ற வார்த்தை இருந்துச்சு. எம்சி எங்கேருந்து வந்துச்சு? டிஜேஸ் கிட்ட இருந்து வந்துச்சு. ஆமாம். இப்போ டிஜேஸ் வந்து ஒரு இவெண்ட்டை ரன் பண்ணுவாங்க. டிஜேஸ் மியூசிக்கை கண்டினியூஸாக ப்ளே பண்ணுவாங்க, பிளேலிஸ்ட் ஒன்றை கொண்டு போவாங்க. அவங்க ரன் பண்ணிட்டு இருக்கும்போது ஆடியன்ஸோட கம்யூனிகேட் பண்ணுற அந்த ஒரு கேரக்டர் தான் எம்சி. முதல்ல ஒரு கிளாரிட்டி, இப்போ எம்சின்னு பேர் வைக்கிற அவ்வளோ பேருக்கு இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. எம்சின்றது மாஸ்டர் ஆஃப் செரிமனி. யாரும் ஒரு இவெண்ட்டை வந்து கொண்டு போறாங்க அவனை தான் எம்சின்னு சொல்றது. இவர் சொன்ன மாதிரி நாங்க தான் அதுல ஒரு ஆள்னு காட்டுற அந்த டோன்ல யாரு வச்சிருந்தாங்களோ ஸோ அது டிஜேக்கு இருந்துச்சு. அதுக்கு பிறகு அது ஆர்டிஸ்ட் கையில வந்துச்சு. அப்படிதான் அதுக்கு பிறகு சொல்ல வரீங்க. இந்த எம்சிங்கிற அந்த 2 லெட்டர் ஏன் வச்சிருக்காங்கன்னு தெரியாம நிறைய பேர் வச்சிருக்காங்க. எம்சினா ரப்பர் அவ்வளவுதான். எங்க எம்சின்னு பேர் வச்சு அவ்வளவு பேருக்கு போயிட்டு நீங்க கேட்டு பாருங்க ஏ வச்சிருக்கீங்க எம்சினா சும்மா பச்சா மாசா கெத்தா கேப்டனா அந்த மாதிரி தான். அப்படியே ஒரு கல்டவுன் இருக்கு. இப்போ லோரா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரக்குள்ளேயே லோராக்கு முன்னுக்கு இந்த பக்கம் ட்ரை பண்ணவங்க இருந்திருப்பாங்க. பிறகு வந்தவங்க நிறைய பேர் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண வந்திருப்பாங்க. இல்லாட்டி இவர் வந்த பாயிண்ட் நான் சரியா சொல்ல, நீங்க சொன்னதை வச்சு சரியா இப்போ சிங்கள ரப் சீன் வளர்ந்துச்சோ அந்த டைம் தான் உங்களோட என்ட்ரி வந்து வந்துச்சு. பட் அந்த டைம் வந்து உண்மையா தமிழ் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் அப்படி வரல. நிறைய பேர் இல்ல, பேர் சொல்ற அளவுக்கு அவ்வளவு பேர் வரல. அதுக்கு முதல் ஜெனரேஷன்ல இருந்தாங்க. ஆனா அந்த ஜெனரேஷன்ல இருக்கல. ஏன்னு நினைக்கிறீங்க? நல்ல ஒரு கேள்வி. இது வந்து என்னன்னு சொன்னா இப்போ சிங்கள ஹிப்ஹாப்னு சொல்றது பில்ட் ஆகுறது எனக்கு தெரியுமா? ரைட், நீங்க இருக்கீங்களா, உங்களுக்கு கேட்டக்கா நாங்க வரோம் அந்த அந்த ஒரு காம்படிஷன். ஆனா அதுக்குள்ள அவனோட மாற ஒரு யூனிட்டி ஒன்று இருந்துச்சு. அது வெளியால அவன் காட்டுக்குள்ளான சண்டை மாறேன் உள்ளுக்கால எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எங்ககிட்ட யூனிட்டி ஒன்றும் இல்லை. எங்ககிட்ட இல்லை மச்சான். ஏன் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டத்தில் எங்கட பெடியல் அப்படின்னு சொல்லி சீன் ஒன்று போச்சு. நான் கிட்டத்தில் நான் ஒரு இடத்துல வச்சு நான் இதை பற்றி பேசணும். ஸோ இப்போ அப்படி இப்போ பில் அதாவது ரைட் எங்கட பெடியல்னா நீங்கள் யார்? ஒரு செட் ஒன்று மட்டும்தான் அது செய்யுது. சரியா? அட்லீஸ்ட் ஓகே நான் சொல்லலை ஏன் இந்த பாட்டு சேவ் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படியே அப்படியே ஒரு சர்க்கிளோன்னு இருந்தேன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ஏன் ஸ்ரீலங்காவில் இருக்க கொழும்போ இல்லாட்டி ஹெட்டனோ இந்த மாதிரி வேறொரு பக்கத்தில் இருக்க ஒரு ஆர்டிஸ்ட்டை கொஞ்சம் ப்ரமோட் பண்ண தேவையில்ல. அவன் ஒரு ஷேர் அது இல்லை இங்கே. அதை பற்றி நான் கவலைப்படுறது இல்லை. ஏன்னு சொன்னால் யார் என்ன செஞ்சாலும் அவனுக்கு ஒரு டைம் ஒன்று இருக்குது. அதில் தான் அது விஷயம் 10 மாதிரி தான் அது அப்போ தான் 10. எந்த செஞ்சும் வீல் இல்லை. இருந்தாலும் நான் பார்க்குறேன்னு சொன்னேன்னா ஸ்ரீலங்காவில் ஹிப்ஹாப் இதை இப்போ நீங்கள் எங்கட பொடியல் சொல்கிறது இப்போ நினைக்கிறேன் ரெப்சிலோன்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். யார் இவங்க வாகிசன் இப்ப அவங்கள தானே டெக் பண்றாங்க எங்கட பொடியல் டூர் நார்த் சைடுல இருக்கு. ஆனா நான் நினைக்கிறேன் அந்த டெக்கோட போறது வாகிசன் அவங்க தான் அந்த டெக்கோட போறாங்க. யாரையும் ப்ளேம் பண்ணல. இல்ல ப்ளேமுக்கு நான் சொல்ல ஓகே. ஆனா அவங்க அந்த ஃபேமுக்கு வாரதுக்கும் ஓகே அந்த ஃபேம் வந்தது மேபி டிஜே சிவாஜியும் அவங்களும் செஞ்சு போட்டு அந்த ஒரு ரீல்லையா இருக்கலாம். பட்
ஏதோ ஒரு வகையில என்னமோ ஒரு கன்சிஸ்டன்சியோன்னு இருந்துச்சு. யாரா இருந்தாலுமே அந்த கன்சிஸ்டன்சியோன்னு தேவை. ஏன்னா இருக்கணும். அந்த பொடியுமே நல்ல வேலைக்காரனுங்க தானே. ஒரு நல்ல வேலைக்காரன். okay, அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இல்ல. ஆனா ஸ்டார்டிங் அவங்களோட நல்ல பாட்டெல்லாம் இருந்துச்சு. நல்ல இல்ல நல்ல பாட்டுகள் இருக்கு. நல்ல பாட்டு இல்லாம ஒருத்தருக்கு வந்து ஃபேமஸா ஏலாது. அது கலைக்கிறோம் இப்ப அந்த யூனிட்டியை பத்தி இப்ப அது இருக்கா இல்லையா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி உண்மையா இருந்துச்சு. சரி, சிங்கள ரப் வந்து க்ரோ ஆக தொடங்குற டைம்ல தான் செல்ஃபி ரப் சீன் வந்துச்சு. செல்ஃபி ரப் சீன் பண்ணக்குள்ள என்னது ரப் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எல்லாரும் எடுத்தாங்க. எழுதக்கூடிய ஆட்கள் எல்லாரும் செல்ஃபி கேமரா எடுத்தாங்க. பயப்படாம கேமரா முன்னுக்கு ரப் பண்ணானு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதை மாறி மாறி ஷேர் பண்ணாங்க. அங்க ஒரு இண்டஸ்ட்ரி உண்மையா ஃபார்ம் ஆச்சு. இல்ல மற்றது சிங்களத்துல அவங்க பேசின விஷயங்களும் இப்ப முதல்ல நாங்க பேசின மாதிரி இந்த லவ் ஃபெயிலியர் அது இது ஒரு கவரா இருந்தாலும் இல்லாட்டி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு வந்தது வந்து கொஞ்சம் கிளாமர் இருக்கிற இந்த மாதிரி சீனுகளை அவங்க அடிக்கடி போட்டு கொண்டாலுமே அதுக்குள்ள நிறைய பொலிட்டிக்ஸ் பேசப்பட்டுச்சு. நிறைய ஒவ்வொரு செக்டர்ட பிரச்சனை பேசப்பட்டுச்சு. நிறைய டேபூ டாபிக்ஸ்ல பாட்டுகள் வந்துச்சு. வெளியில நாங்க தமிழ்ல பப்ளிக்கா பேச யோசிக்கிற வெக்கப்படுற இல்லாட்டி அது வந்து ஒரு செக்டருக்கு மட்டுமானதுன்னு ஒதுக்கி வைக்கிற நிறைய ஏரியாஸ் வந்து சிங்களத்துல பாடுபட்டுச்சு. இப்போ ஈவன் இன்றைக்கு பேர்டன் மாதிரியான ஆக்களோட டாபிக்ஸ் வந்து பெருசா ஸ்ரீலங்கா வரைக்கும் பேசப்படுறதுக்கோ இல்லாட்டி வேர்ல்டு வைடா பேசப்படுறதுக்கோ கூட அப்படி மத்தாக்கள் பேச வேண்டிய பிரச்சனைகளை பேசுறது ஒரு காரணமா இருக்கும். இப்போ லோராட் 1-2 பாட்டுல வந்து இப்போ கொரோனா பிரச்சனையோ நாட்டு பிரச்சனையோ ஈவன் இதுல என்ன கதையில கூட நாட்டு பிரச்சனை எல்லாம் பேசப்பட்டிருந்துச்சு. ஆனா அது இன்னும் நான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்கால மட்டும் இல்லை, ஈவன் தமிழ்ல கூட மெயின் ஸ்ட்ரீமுக்கு அது வரல. ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட்டுக்கு மேபி நாங்க கொஞ்சம் அறிவுட பாட்டுகளோ இல்லாட்டி அந்த மாதிரி சில இடங்கள்ல தொடுபட்டுச்சுன்னு சொல்லாமே தவிர மற்றபடி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு வரக்குள்ள அறிவு போய் விஜய்க்கு பாட்டு எழுதினாலும் இதெல்லாம் பேச முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் அறிவு நாங்க வந்து அது என்ன பாட்டு புகையில அறிவடைக்கு தயாராகும் மாஸ்டர்ல வந்துச்சு பாட்டு. அது என்ன பேர் அவனுக்கு அசல் கோளாறும் அறிவு எழுதின பாட்டு. ஸோ அப்படியே ஒரு பாட்டை தான் அவங்களாலேயும் மெயின் ஸ்ட்ரீம்ல எழுத முடியுது. மற்றது அந்த மாதிரி கமர்ஷியல் டைப் பாட்டுகள் இருக்குது. நீங்கள் நான் இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ணுற எல்லா ட்ரக் எடுத்து பார்த்தாலும் ஏன்டா கமர்ஷியல் ஷர்ட் ஒன்றுமே இல்லை. எல்லாமே சமுதாயத்துக்கு ஏதாச்சும் ஒன்று. இப்போ யார் காரணமாக இருந்தாலும் அது வந்து பொலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பாட்டு. அப்படி அது அப்புறம் கொரோனா இப்போ என்ன கதை கூட டிங்காரின்னு சொன்னதுக்கு அதுக்குள்ளே இருக்க சப்ஜெக்டை யார் கேப்சர் பண்ணானா அவனுக்கு தெரியும் லோரா யாருன்னு சொல்லி. ஆனால் நான் கேட்குறேன், இப்போ இது கமர்ஷியல் சைடுக்கோ இல்லாட்டி ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கோ போகாதது உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் இல்லையா? ஃபெயிலியர்னு நான் நினைக்கல ப்ரோ. ஏன் தெரியுமா, நீங்கள் ஒரு கன்சென்ட் கண்டினியூ ஒரு விஷயத்த செய்யணும் தானே. நாங்கள் அது வந்து இல்லை லோரா கிட்டே ஈவன் இப்படி தான் என்னன்னா இந்த பாட்டு செய்யும்போது அவனுக்கு எனக்கு நிறைய ஆர்கியூமெண்ட் போனதுக்கு ரீசன் தான் சண்டை. ரைட்டா 2 மாதம் பேசாமல் இருந்தான் பாட்டு ரிலீஸ் பண்ணது. என்னன்னு சொன்னா வந்து இப்போ டாபிக் ஒன்று வெளுத்தா ரைட்டா என்னன்னு சொன்னா வந்து இப்போ இப்படித்தான் இப்போ பாட்டு 2 மாதம் பாட்டு செஞ்சு முடிஞ்சு ரிலீஸ் பண்ணி முடிஞ்சு இப்போ ப்ரொமோஷனுக்கு வேலை செய்யணும். சில விஷயங்கள் சொல்லும்போது இப்போ எப்படித்தானே ப்ரொமோஷனுக்கு மெட்டீரியலுக்கு வேலை செய்ய வேண்டிய விஷயங்கள் சிலதுகள் இருக்கு. இதை தாண்டி அடுத்தவங்களை பார்த்து இவர் வேலை செய்யற கேரக்டரும் இல்லை. ரைட்டா, இவனுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒன்று வச்சிருக்கான். அது சரி, வச்சிருக்கிறது சரி. ஆனா என்ன சொல்ல வரேன்னு சொன்னா நான் மோஜிக்கே சொல்றேன், இப்போ இவன்ட பாட்டில் செஞ்சு வச்சிருக்க விஷயத்துக்கு தேவையான சிச்சுவேஷன் தான் அந்த டைம் நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் வந்து ஃப்ளட் வந்துச்சு. ரைட்டா, இப்போ பாட்டில் சொல்லியிருக்க வேறு விஷயம் தான் அரசியல். இப்போ இதை வச்சு சம்பாதிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அந்த ஃப்ளட்டை வச்சு முக்கால்வாசி இது இந்த டைமில் அடிக்க வேண்டிய பாட்டு இல்லைடா, இப்போ ப்ரொமோஷன் ஆஃப் பண்ணுவோம் வேணாம் அப்படின்ட்டு சண்டை. நான் சொன்னேன் இந்த சிச்சுவேஷனில் அடிப்பேன் இந்த பாட்டு. இப்போ இந்த டைமில் போயிட்டு எனக்கு இதை இப்போ இந்த பாட்டை பற்றி எனக்கு பெருமையாக பேச விருப்பம் இல்லைடா, இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சு போடுவோம் போது இதெல்லாம் முடியட்டும். அப்படி ஒரு கேரக்டர் தான் அவன். விளங்குதா? இல்லை இப்போ இல்லை பாட்டு தேவையில்ல மச்சான், இப்படி ஆக்கள் நிறைய பேர் உயிர் போயிருக்கு. நான் சொன்னேன் உயிர் போயிருக்கு சரி மச்சான், பட் அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு உனக்கு தெரியுமா? நீ அரசாங்கத்தை பற்றி ஏசி செய்கிற. இது சம்மந்தமாக வந்து இவ்வளோ பிரச்சனைகளை வந்து அரசாங்கம் இவ்வளோ காசு அடிக்குது, நிறைய பேருக்கு நிவாரணம் போய் சேராம அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதைத்தானே கோடி அடிச்சிருக்காங்க. நான் இதைத்தான் சொல்றேன். இப்போ இவனுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இல்ல அப்படியெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு ஃபைட். அடிக்க வேண்டிய நேரத்துல அதை அடிக்கணும். அதுக்கு தான் ஃபுல் சண்டே. அவரோட பெர்ஸ்பெக்டிவ் கேட்போம். ஏன் தேவையில்லைன்னு சொன்னீங்க? தான் இப்போ
இப்போ நாங்கள் வந்து இப்போ ஏதாச்சும் ஒன்று செஞ்சு அதை வந்து ப்ரமோட் பண்ணுறது எங்களுக்கு இருக்குது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் சரியா. இப்போ அதில் வந்து ஃபேஸ்புக் இருக்குது, யூடியூப் இருக்குது, இன்ஸ்டாகிராம், எதை திறந்தாலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள், வெள்ள நிவாரணி அப்படி சீன் போயிட்டு கொண்டிருக்க டைமில் நாங்கள் இப்படி ஒரு பாட்டுன்னு சொல்லி அதை ஷேர் பண்ணுறது வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் த வியூ வந்து பிள்ளையாக இருந்துச்சு. நான் அதை இவனோட சொன்னேன், இவன் அதுக்கு அக்ரியே இல்லை இவன் போஸ்ட் அடிக்க ரெடி ஆகிட்டான். இல்லை சரி, இப்போ நீங்கள் எனக்கு உங்களை பற்றி பெருமையாக பேச தேவையில்லை, ஆனால் இப்படி ஒரு பாட்டு வந்திருக்குன்ற இப்போ அதுக்கு ஒரு எஃபர்ட் நீங்கள் போட்டிருக்கீங்க, நீங்கள் கையால் காசு போட்டு தான் நீங்கள் பாட்டு செஞ்சுருக்கீங்க, உங்களோட கையால் காசு எதுவும் வாங்காமல் தான் அவங்க பாட்டுக்கு விஷுவல் செஞ்சுருக்காங்க. அப்போ அவ்வளோ எஃபர்ட் போட்டு செய்யக்குள்ள அது ரீச் ஆகாமல் நாங்கள் வந்து சரி என்ன சரி செஞ்சு கொண்டே இருந்தால் போதுன்ற ஒரு மைண்ட் செட் வந்து நாளைக்கு ஒன்று உங்களுக்கு சரி இப்போ எதுவும் செஞ்சு எங்களுக்கு ஒன்றும் வரதில்லை தானேன்ற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வரலாம். இல்லாட்டி இவனுக்கு செஞ்சு கொடுத்தா அது எப்படி ரீச் ஆகாதுன்னு அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரலாம். அது ரெண்டில் எது வந்தாலுமே நாளைக்கு உங்களோட ப்ராஜெக்ட் தான் நிற்க போகுது. அப்போ அதுக்காகவாவது அது செஞ்சுருக்கலாம் தானே. நான் வந்து ப்ரொஜெக்டை யோசிக்கல, நான் யோசித்தேன் வந்து நாட்டு மக்களோட சூழ்நிலையும் இதுக்காக தான் நான் யோசித்தேன். அதுதான் ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னு சொல்ல தெரியாது. எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஷேர் பண்ணதுக்கு எனக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் இருக்குது தானே, அடே நீ இப்படி ஒருத்தர் நீ ஏன் இந்த டைமில் ஷேர் பண்ண அப்படின்னு சொல்லி நிறையா வாய்ஸ் மெசேஜ் இருந்துச்சு. அதே நான் வந்து எங்களோட குரூப்பில் நான் ஷேர் பண்ணினேன். ஸோ ஒருத்தர் ஒரு மாதிரி யோசிப்பாங்க. அதை நம்ம எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னு சொன்னா இவன் நல்ல ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சிட்டான் ரைட்டா. இப்போ இவனுக்கு இதை ஷேர் பண்றதுக்கு போடா இவனுக்கு ஷேர் பண்றதுக்கு அதை கொடுக்காது. இதை சான்ஸா வச்சுக்கிட்டு ஒருத்தருமே இந்த விஷயத்த செய்யல. கேட்டா இல்ல மச்சான் இந்த டைம்ல வந்து இதை கொஞ்சம் பேசுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லி மறைச்சிட்டோ. எந்த பாயிண்ட் ஆஃப் எனக்கு விளங்குனது அதுதானே. இப்போ நீங்க அந்த ஏதோ டைம் இவட போஸ்ட்ல போய் பார்த்தா இவர் எல்லாருடையும் ஷேர் பண்ணி வச்சிருக்காரு. பரூன்ல இருந்து எல்லாரோட போஸ்டையும் இவர் ஷேர் பண்ணி வச்சிருக்காரு. இவரோட பாட்டை இவர் ஷேர் பண்ணல. அதுதான் எனக்கு கோபம். விளங்கிச்சா? இப்போ அவன் அப்படிதான், அவனோட மென்டாலிட்டி அப்படி ரைட், அது ஓகே. பட் வேலை செய்யணும் தானே. இப்போ இவரோட மென்டாலிட்டி அப்படித்தான் இருந்துச்சு. அதான் சொல்லி அடுத்தவங்க ஷேர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சரியான சுச்சுவேஷன் ஒன்று மாட்டுச்சுன்னு சொல்லி அவங்க இவங்களோட பாட்டை வெளியே கொண்டு வரவே இல்லை. சாட்டை சொல்றதுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிடைச்சிச்சு. எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அது மட்டும் தான் மச்சான் எனக்கு விளங்குது. இல்லை இப்போ சரி எனக்கு இதுக்குள்ள டீப்பா நடந்துன்னு தெரியாது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கேட்கிறேன். இப்ப இந்த பாட்டு உங்களோட கோ ரேப்பர்ஸுக்கோ இல்லாட்டி இண்டஸ்ட்ரியில இருக்க மற்ற சிங்கர்ஸுக்கோ லிரிசிஸ்டுக்கோ எல்லாருக்கும் அனுப்பினீங்களா? பார்த்தாங்களா? பார்த்துருக்காங்க. யார் சரி ஷேர் இதுல நான் பேர் பயப்படாம நான் மூஞ்சிக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு, விஷ் பண்ணியிருந்தாரு, பேசியிருந்தாரு. இந்த பர்சனலா கால் பண்ணி காய்ச்சி நல்ல வேலைன்னு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி தானே இருக்காரு. அந்த மாதிரி நல்ல ஒரு ட்ரிபியூட் ஒன்று கொடுத்து தான் ஷேர் பண்ணுறாரு. அப்படி வேலை நடந்துருக்கு. வேலைங்கதா இதுக்கு சாட்டு போட்டு சொல்றாங்க இப்படி ஒருத்தர் ஷேர் பண்றாங்கன்னு சொல்ல போக இந்த சிச்சுவேஷன் வேற யாருன்னு சொன்னா இண்டஸ்ட்ரியலுக்கு வந்து ரிஷ் எங்கட சர்க்கிள் இருக்கவங்க மற்ற இந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் ஷேர் பண்ணாங்க, எல்லாம் ஷேர் பண்ணாங்க. எல்லாம் நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க. வேறு லெவல் எடிட்டிங்கை தான் மிச்சம் பாட்டை விட எடிட்டிங்கை பார்த்து மிச்சம் பேசினாங்க. அதையும் சொல்லவே வேணும் இந்த இடத்துல. இல்லை எப்படியும் அதில் பர்பஸ் வந்து அதை பற்றி பேசணுன்றதுக்காக செஞ்ச பாட்டு தானே. ஓப்பனா சொல்ல போனா அந்த ஸ்டாண்டர்டை காட்டணுன்றதுக்காக செஞ்ச பாட்டு தானே அது. ஸோ அது ஒப்வியஸ்லி அதுக்கு போட்ட எஃபர்ட் ஒன்று இருக்கு. ஸோ அப்படி செஞ்ச ஒரு பாட்டு வந்து இப்போ அதுக்கு பொட்டென்ஷியல் இருக்கு. நான் அந்த பாட்டு கேட்டேன். நான் அந்த பாட்டு உங்களுக்கு சொல்லலை, நான் மாயாவுக்கு சொன்னேன். நான் மலேசியா போன டைம் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி செட்டோட செட் ஆகி நைட்டு அவங்களாம் குடிச்சிட்டு இருந்த டைமுக்கு பாட்டை போட்டு காட்டினேன். நான் டிவியில் போட்டு காட்டினேன்ட்டு அன்னைக்கு நல்லா இருக்கு இல்லைன்னு கேட்டுதான்ட்டு பிறகு ஒரு 2 வீக்ஸுக்கு பிறகு நைட் கால் பண்ணாங்க. ஒரு 2 மணிக்கு கால் இங்கே வந்துட்டாரு. நான் இங்கே வந்துடலாம் பிறகு ப்ரோ அன்னைக்கு ஒரு பாட்டு போட்டு காட்டினீங்க தானே, அந்த ஜீசஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுவார், அந்த பாட்டு அவசரம் ஆடுங்க. அதே இல்லை அது விஷுவலி இம்பேக்ட் பண்ணி அப்போ சொன்னேன். பிறகு அனுப்புனேன். பிறகு கேட்டு எங்களோட பொடியமாரெல்லாம் கேட்டாங்க, சட்டப்படி எல்லாரும் விஷ் பண்ணன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பினாங்க. அப்போ அப்படி சும்மா ரெண்டமா காட்டிட்டு யோசிச்சிருக்கான். அவன் முதல் டைம் பார்த்த டைம் எல்லாருமே போகுது. அப்ப அவங்களுக்கு அது எவ்வளவு தூரம் ஞாபகம் இருந்திருக்குன்னு அது ஒண்ணு அந்த பாட்டும் என்ன சார் இம்பாக்ட் ஒன்று பண்ணிருக்கேன். ஏன்டா தனியா விஷுவலை மட்டும் பார்த்தா ஆத்தல இருக்க சான்ஸ் இல்லை. அது அந்த பாட்டுல ஒரு ஹுக் ஒன்று இருக்கு, அதுல ஒரு வைப் ஒன்று இருக்கு, அது ஒரு பேக்கேஜா ஒர்க் பண்ணிருக்கு. அப்ப அப்படி ஒரு பாட்டு ஏன் ஒரு லெவலுக்கு மேல போகலன்றது ஒரு கேள்வி இருக்கு. மற்றது அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு மேபி தேவையில்லன்னு நினைக்கிறாங்களா, இல்லாட்டி இந்த யூனிட்டி சீன் தான் இல்ல. இப்ப இதுலயே வந்து பயம் வேதநாயகனா பயம் இல்ல அப்படி சீன் ஒண்ணு இல்ல மச்சான். இல்ல பயம் வந்து
இந்த சர்க்கிள்ல தான் இருக்கணும்னு சொல்லி ஒன்றை மச்சான் செஞ்சு முடிஞ்சு. இப்போ அதை பிரேக் பண்ணதான் மச்சான் நான் ரிஸ் வாஷ் எல்லாமே ட்ரை பண்ணி கொண்டிருக்கோம். பாரு இது எப்படி தெரியுமா, இராஜோட இப்ப முடியல எங்கிட்டால வாரம் ஸ்மோக்கியோ வாரம் பிரசாக்கேஜி வாரம் சொல்ல வேண்டிய பிரசாக்கேஜின்னு சொல்றது அர்த்தமாச்சா. இப்ப இண்டஸ்ட்ரியில வந்து ஓரமா இருக்க லைன் ஒண்ணு. ஆனா நான் என்ன ஃபர்ஸ்ட் கிளம்ப பாட்டு நாங்கள் செஞ்சோம், அதை போட மச்சா மெசேஞ்சர்ல கால் பண்ணி அவன் பேசுற டைம்ல ஜாதி அப்படித்தான் பேசுவான், கிலோவாலையும் ஜாதி அப்படித்தான் கேட்டது தானே ப்ரோ சட்டப்படி ப்ரோ ஆகி மீ வைக்கும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணினான். வேற ஒருத்தர் விஷ் பண்ணல சிங்கிள் இண்டஸ்ட்ரியில் பிரசாக்கேஜி நான் சொல்லணும் சட்டப்படி சரத்து உண்டு அப்படி இருக்குது. அவனுக்கு பாரு இப்போ என்னைய பாரு இப்போ சும்மா சார் அவன் எங்கே இருந்தா அவனோட ட்ரக் ஒன்று செஞ்சு மச்சான் அன்னி வாரம் செஞ்சு அவன் சொன்னான் இதுகிட்ட போய் வெடக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இங்கே நான் திருப்பியும் சொல்கிறேன் அஷ்ரப் கோக் போய் அஷ்ரப் அவன் மச்சான் இதில் பார்த்தேன் எல்கேசிஎம்பி ஃபர்ஸ்ட் ட்ரக்கில் பார்த்தான். அதுக்கப்புறம் அவன் சொன்னான் முன்னாடி ப்ரொஜெக்ட் புத்காண்ட அவன் ஹெல்ப் கரண்ட் வேறு ட்ரக் வரட்டேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் மச்சா அவன் தான் பண்ணி கொண்டு இருக்கான். இந்த ட்ரக்ஸை அப்கமிங் ட்ரக்ஸ் 2-3 இருக்கு அதை அவன் தான் பண்ணிருக்கான். சரி இப்போ இந்த பாட்டு வந்து நீங்க நினைக்கிறீங்களா இது வந்து லோராட பாட்டு இல்லாம மேபி ஒரு இந்தியன் ஆர்டிஸ்ட பாட்டா இருந்தா இது எல்லாரும் கொண்டாடி இருப்பாங்க? நான் அப்படி நினைக்கிற சரத்து இல்ல நான் கேக்குறேன் இது வந்து இந்த யூனிட்டி இல்லன்ற சீன் வந்து அப்படி ஒரு இதை பார்த்தா ஒரு ப்ரொடக்டா இதை பார்த்தா நான் சொல்லுவேன் ஆஃப்கோர்ஸ் இதுல வந்து ஒரு பெரிய நேம் ஒன்று அட்டாச் ஆகிருந்தா பெரிய சேனல்ஸ்ல ரிலீஸ் ஆகியிருந்தா அதுக்கு என்னது ஸ்பான்சர்ஸ் அப்படி இப்படின்னு பேர்கள் வந்திருந்தா குறிப்பிட்ட சில ஆட்கள் அதை ஷேர் பண்ணியிருந்தா இது ஒரு பெரிய ஹிட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. அதுக்கான பொட்டென்ஷியல் அந்த பாட்டுலையும் இருக்குது விஷுவல்ஸ்லையும் இருக்குது. ஆனால் இங்கே இருக்க சுச்சுவேஷனுக்கு அதை ஷேர் பண்ண ரெடி இல்லை. இல்லை இப்போ ஷேர் பண்ண ரெடி இல்லை மட்டும் இல்லைடா, இப்போ ஷேர் பண்ண ரெடி இல்லையா அவங்களுக்கு போய் சேருது இல்லையா? இல்லை நல்லா நான் ஃபர்ஸ்ட் பர்சனலாக ஃபேஸ்புக்கில் பாட்டே ஷேர் பண்ணுறது இல்லை. சரியா, நானும் ஷேர் பண்ணுறது இல்லை, ஷேர் பண்ணுறதே இல்லை. அது இப்போ ஒர்க் கொண்டு செஞ்சோன்னா எப்படி ஷேர் பண்ணுவேன்னா பிடிஎஸ்ன்னு சரி போட்டு இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நடந்துச்சு இப்படி ரிலீஸ் ஆகிருக்கு போய் பாருங்கள் அப்படின்னு சரி போஸ்ட் பண்ணுவேன். பட் நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை ஷேர் பண்ணுறேன்னா அதில் பெஸ்ட்டாக என்ன சரி இருந்தால் நான் அதை பண்ணுவேன், மற்றபடி பண்ண மாட்டேன். பட் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால தான் நான் அதை பண்ணுறேனே தவிர நான் வேற ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்திருந்தால் நான் அதை பண்ண மாட்டேன். சரியா, இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் உண்மையாக எப்படி பாட்டு ட்ரெண்ட் ஆகுது, டிக்டாக்ல டான்ஸ் ஆடி மட்டும்தான் இப்போ ட்ரெண்ட் ஆகுது. இல்ல இந்த பாட்டுல டிக்டாக்ல டான்ஸ் ஆடுறதுக்கும் அதுல ஹுக் ஸ்டெப் எல்லாம் இருக்கே, அதுவும் இருக்குதான். சின்ன ஒருத்தன் ஆடி இப்போ வீடியோன்னு வந்து என் சர்ச் ஃப்ரெண்ட் ஹமித்னு சொல்லி ஒருத்தன் அவன் மகன் சின்ன அவரோட பேர் வந்து மிக்கி பாய் வந்து ஆடுறது நான் போட்டேன். அது வைரல் ஆகிடுச்சு கொஞ்சம், அது போட்டு நீ பார்த்தா அவன் நல்லா ஐப்போ நட்டு கொஞ்சம் செய்வான். என் ஃப்ரெண்ட்ஸ்ட பிரகாஷ்னு சொல்கிற ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா, அவன்கிட்ட தாச்சிட்ட மகன் சின்ன ஃபியோனா சொல்லி அவளும் ஆடுறது இருக்குது. அவன் எங்கே இப்போ சின்ன சீனோன்னு சொல்கிறேன், ஃபியோனா ஃபெனோரா சொல்லி 2 பேர் இருக்காங்க. சரியா, இப்போ ஃபியோனா கிளாஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க, அவனோட அம்மா என் ஃப்ரெண்டுகிட்ட தங்கச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க, படிக்க சொல்கிறாங்க ரைமிங் ஒன்று படிக்க சொல்லி சின்னவளுக்கு. அவள் படிக்கிற ஃபியோனா வந்து ரைமிங் ஒன்று பாடமாக படிக்கிறா. இப்போ சின்னவ இருக்கா ஃபெனோரா, அவள் சின்னவ, அவளுக்கு ஒரு 2 வயசு தான் இருக்கும். அவன் நீங்களும் ஒன்று படிக்க சொன்னாக்கி அவள் உள்ளக்கம் போற அப்படி படிச்சு. அப்போ டீச்சர் சொல்லியிருக்கா இல்லை இது ரைமிங் இல்லையா, இவன் கேட்டு டீச்சர் கிட்ட சின்ன மழலை சரியா உனக்கு தெரியாது அது லோரா மாமாட பாட்டு அப்படின்னு. அப்படித்தான் அது கேட்கிற ஒரு ஆளுக்கு அது இம்பாக்ட் பண்ணுது, ஆனா அவ்வளவு பெரிய ஒரு கிரௌடுக்கு அது போய் சேருது இல்லை. அது இப்போ வந்து முன்ன மாதிரி ஃபேஸ்புக்கில் நாங்கள் ஃபாலோ பண்ணுற ஆக்களையோ இல்லாட்டி உண்மையாக ஆக்கள் எதை லைக் பண்ணுறாங்களோ அதை ப்ரொமோட் பண்ணாது. இப்போ இருக்கிற அல்கோரிதமும் சரி அதுக்கு தேவையான விஷயத்தை தான் ப்ரொமோட் பண்ணும். மற்றது இப்போ ஃபேஸ்புக்கில் ஆர்கானிக் ரீச்ன்றது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அன்லெஸ் ஒரு செலிப்ரிட்டியாக இப்போ ரெகுலராக அவங்களோட சேனலை தேடி வந்து பார்க்குற க்ரௌடோன்னு இருந்தாலே தவிர மற்றபடி திடீர்னு ஒரு ஆள் போய் போஸ்ட் பண்ணி உண்மையாகவே ஒரு கண்டென்ட்டை வைரல் ஆக்குறது இப்போ இல்லை, அது இப்போ நடக்காது. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணவும் இயலாது. நாங்கள் உண்மையாக நிறைய பேரை ரீச் பண்ணணும்னா நாங்கள் இப்போ கமர்ஷியல் பேருக்கு ப்ரமோட் பண்ற மாதிரி அட்வர்டைசிங் பண்ற மாதிரி பிசினஸ் மாதிரி ஒரு இப்ப ஃபேமஸ் செலிப்ரேஷன் அப்படி எதுவுமே இல்ல தானே. இப்ப ட்ரெண்டிங் தானே, குறிப்பிட்டு ஒரு 2 நாளைக்கு ஒரு விஷயம் ட்ரெண்டிங்ல இருக்கும், அது டக்குன்னு மறைஞ்சிரும். இப்ப நான் ஃபோம் ஆவறதுக்கு எனக்கு பாட்டன் செய்யலாம், இப்ப நாளைக்கு நான் ரீச் எனக்கு பாட்டன் செய்யலாம். என்ன சொல்லு, நீ ஃபோம் ஆயிதான். இல்ல மச்சான் அது உனக்கு விளங்குது இல்ல. தெரியுமா மச்சான், விஜய் நாளைக்கு விஜய் தான் வெத்துவாருன்னு இப்போ ஒரு பாட்டு நடிச்சுன்னு நான் வந்து பாட்டு நாளைக்கு ரீச் பண்ணுவாங்க. இல்ல அதுதான் அப்ப அதை
அப்படி அடிக்கிறது உண்மையா இப்பப்பா இல்ல அதான் செய்யறல்ல. அதான் செய்யறேன் இல்ல. இப்போ அப்ப விஜய் வெத்துறது உண்மை இல்ல. என்ன சொல்ல வந்தீங்க இப்ப? இப்ப சொல்றது மச்சான் பீங் ரியல் மச்சான். அது வந்து நீ நடக்கிறதுலயோ நீ பேசுறதுலயோ இப்போ மச்சான் இப்போ நான் பேசிக்கொண்டு இப்போ என்ன வாயிலேருந்து சில வார்த்தைகள் வரும். இப்போ நான் அது கட்டுப்பாடாக பேசிக்கொண்டிருக்கேன். இப்போ எனக்கு இப்படி ஒரு விஷயம் போகிறனால இல்லாட்டி நான் எப்படி பேசணும்னு உனக்கு தெரியும். நீ அப்படி பேசு, அப்படி பேசலாம் மச்சான். பேசு. பார்க்குற நாளைக்கு அம்மா வா தாட்டி நீ என்னடா அந்த கண்ணாடியும் போட்டுக்கொண்டு இப்படி எல்லாம் பேசுன்னு சொல்லி அது கேட்கும். சொல்லல அவங்கள சேர்த்து விஷயத்த சொல்லி இல்ல எங்க அம்மாக்கு ஃபேஸ்புக் அது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஷேர் பண்ண யாரும் சரி ஒருத்தன் மாதிரி அனுப்புவாங்க. பாருங்க அம்மாக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு என்ன சொல்ல இல்ல அம்மா இப்போ இதெல்லாம் பார்த்தா யோசிப்பாங்க. இப்போ மச்சான் உண்மையை சொல்றேன் ஒரு விஷயம் உண்டு. நாங்கள் அந்த டான்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணோம் தானே. அப்போ மச்சான் இப்போ எப்படி இப்படி ப்ரோக்ராம் உண்டு வர டைம்ல இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு காம்படிஷன் வர டைம்ல எல்லாரும் செட்டாகவே ஒரே மாதிரி உடுப்பு வாங்குவோம். சரியா? நீல டெனிம், ஸ்கை ப்ளூ டெனிம் ஒன்று, ஒயிட் டிஷர்ட் ஒன்று. வேல்மார்க்கெட் போயிட்டு எடுக்கிறேன். காமினியில் எடுப்போம். சரியா எடுத்துட்டு ஆறு டைம்ல வீட்டை என்னடா இவ்வளவு பெருசா கல்சன் போடுவாங்க. இது பேருக்கு 28. ஆனா வாங்குற கல்சன் இது வந்து 32, 33 அப்படி இருக்கும். ஒழுகும் அது பெல்ட் போட வீட்டெல்லாம் வெளியே வரும். இதெல்லாம் லெவல் பண்ணி போட்டு பெருசா போட்டு தான் அப்படி போகுது. இடமா என்னோட வராது. நீ வேறேவா என்னடா இது அப்படியெல்லாம் யோசிக்கலாம். அப்புறம் டான்ஸ் இப்படிட்டு போற டைம்ல ஏன்டா கூத்து காட்டி கொண்டு திரியிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வேலையில நாம தான் வேலை வேற, இந்த சீன் வேற. இப்ப நான் அதை தான் செஞ்சு கொண்டிருக்கேன். வேலைங்கதா அவங்க அந்த டைம்ல யோசிச்சது என்ன தெரியுமா, இவன் இப்படியே போயிட்டுருவானோ அப்படின்னு சொல்லி. ஆனால் அது இல்லை சீன். எனக்குன்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது இப்படி தான் நான் போய் கொண்டிருக்கேன். இவரும் எங்களை மாதிரி தான் சாஜி. மீடியா பக்கம் போறதே இல்லை. யாருக்கும் போட்டாலும் ப்ரொமோஷனுக்கு போ சொல்றேன். இல்ல நாங்க தான் பிஹைண்ட் தி கேமரா வேலை செய்யறோம். நாங்க தான் மூஞ்சி காட்ட மாட்டோம். அது வேற விஷயம். சரி, அதையும் நீங்க செய்ய வச்சுட்டீங்க. சரியா? எங்களை இத்தனை வருஷம் கழிச்சு காட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் காட்டினதுக்கு அப்புறம் சும்மா இருக்கேன் நான். ரைட்டா? இவரு கேமரா முன்னுக்கு வேலை செய்யறவர். இவர் போகலாம் தானே. ஏன் போறது அப்படி இல்லை ப்ரோ. எப்படி இல்ல ப்ரோ? சொல்லு. ஏன் போறது இல்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்ன அநியாயம்? நிறைய எல்லா மீடியால பேசி கீசி செட் பண்ணி வச்சிருந்த ஒரு இப்படி ஒருத்தர் பாட்டெல்லாம் அனுப்பி ப்ரொமோஷன் வேலை. நான் நினைக்கிற வாக்குல இது வந்து என்ன ரெண்டாவது. இதுக்கு ஒண்ணு போன நானும் கசனும் ஹிப்ஹாப் கல்ட்டுன்னு சொல்லி அது வந்து அது ஈவென்ட் ஒண்ணுக்கு தானே. ஈவென்ட் இல்ல, அது ஒரு இன்டர்வியூ. ஸோ அதுக்கு போயிட்டு நாங்கள் கொடுத்தோம். இது உண்டு. அதுல இனி ஒமி ரணசிங்கன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தா, ஷாஷா கருணாரத்னன்னு சொல்லிவங்க. அதுவும் செட் ஆகுறதுக்கு யாரு எங்கட பிலிம்ல பாட்டு படிச்சா அந்த பாட்டு பாடி இதுல தான் வந்து அவன் பாக்குறவா அவங்க மறுபடியும் சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க வந்து வேற எந்த புள்ள அந்த அப்போ இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சாஷா கேட்குறாங்க. அப்போ நான் வந்து கசுண்ட மூஞ்ச பாட்டேன். போனோம் போயிட்டு மாரசி. அப்புறம் போயிட்டு அங்கே போயிட்டு இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு வாரம் நான் என்ன வீட்டில் யாருக்கும் சொல்லலை. சரியா? அது லைவாக போன விஷயம் உண்டு. இப்படி கொச்சு கடைக்கு வந்து இப்போ கஷ்டம் ஒருத்தர் போகிறோம். அம்மாவோட எல்லாரும் நம்ம கஷ்டம் அதை டிவியை பின்னும் அவதான் நம்ம அவங்களோட அம்மாவும் சொல்கிறான், மாற என்ன ஒரு நிக்கங்கையில் கங்கையில் டிவியை பின்ன. சரி இப்போ கஷ்டம் மாற எக்ஸ்டன். இப்போ அந்த பீரியட்களில் தெரியுந்தான் எனக்கு. அப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன். நான் யாருக்கும் சொல்லலை. டிவியெல்லாம் வேணாம். இப்போ இதுக்காக கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறேன். அப்போ நான் யோசிச்சு கொண்டு மாட்டா அது சரி பார்த்தா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் காட்டுக்கொள்ளலை. நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். நான் அம்மா அப்பா ஒரு டைமில் நான் யோசிக்கிறேன்னு சத்தமே இல்லை. இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பல எழுத்து போடுங்க சாப்பிடுவேன். சாப்பிடுவேன் இடம் நீ ஏன்டா பேசுன கிளம்ப மாதிரி பேசுகிற. அதோட பிடிச்சேன். நான் பார்த்து தான் சத்தம் இல்லாமல் இந்த ஆக்டர் என்ன போட்டு கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லி. என்ன கிளம்ப மாதிரி பேசுகிறேன். டிவியில் காட்டினாவனே நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு அத்தை கால் பண்ணி சொல்லிச்சு. அங்கே வந்து நியூஸ் டிவியை பாருங்கள் ஒரு நிமிஷம் காட்டுறான்னு சொல்லி. அதோட நான் இன்னும் அப்புறம் அதுக்கு பிறகு என் அம்மாவுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துட்டு, இவன் என்னமோன்னு செய்கிறேன் அந்த பாட்டு கூத்துன்னு என்னமோ செய்கிறான். அது ஆக்கள் பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பொன்னு இல்லை. நீ அம்மாவுக்கு பயந்து இன்டர்வியூ போகிறது இல்லை.
இல்ல பயந்துன்னு இல்ல, அவங்களுக்கு இதை பத்தின ஆய் சரியில்லைங்க. அதுதான் உண்மை. அதுதான் இல்ல, சீன். இப்ப சும்மா போய் நடிக்க தெரியா, இதுதான் சீன். பேசினா எல்லாத்தையும் ஆனா பேசி உங்களுக்கு அங்க பெரிய ஒரு டிஃபரன்ஸ் ஒன்று விளங்கல் இல்லையா? நீங்க வந்து ஸ்ரீலங்கால இருக்க ஒரு மீடியா சேனல்ல இன்டர்வியூ ஒன்று கொடுத்துட்டு வாரீங்க, உங்களோட கூட வந்து சிங்கள ரேப்பர்கிட்ட அந்த இடத்துக்குள்ள போகும்போதே, அவரோட வீட்டை சுத்தி போகும்போதே வர்ற ரெஸ்பான்ஸுக்கும் அவன் தடியா அவன் ஒருத்தன் இப்படி சொன்னதுக்கு அவன் மேல இப்படி ஆகி அங்க வர ரெஸ்பான்ஸுக்கும் இங்க நீங்க வீட்டுல போய் இருந்து சாப்பிட்டு இவ்வளவு லேட் ஆகி ஒரு ரியாக்ஷன் வாரதுக்கும் ஒரு வித்தியாசம் ஒண்ணு உங்களுக்கு எனக்கு தேவைப்பட்டது யாரும் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லித்தான். இல்ல, அது உங்களுக்கு தேவைப்படுது. நான் கேக்குறேன், இப்ப இங்க இருக்கிற மீடியாவை தமிழாக்கள் பாக்குற விதத்துக்கும் சிங்களீஸ் அதை பாக்குற விதத்துக்கும் அதால உண்மையா கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் இருக்கு. இப்ப நாங்க ஏதாச்சும் ஒன்று செஞ்சோன்னா இவன் யாரு, இவன் என்ன செய்யற, அப்படி ஒரு இதில் தான் ஷா இவன் நல்லா செஞ்சிருக்கான் அப்படி சொல்லிட்டு ஒரு மென்டாலிட்டி ஸ்ரீலங்கா. கரெக்ட். தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒருத்தன் இல்லை. ரெண்டு விஷயம், அதுக்கு செய்யறவங்களும் ஒழுங்கா செய்யணும். இங்க பாதி பேர் செய்யறது எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு. செய்யற எல்லாத்தையுமே நல்லா இருக்குன்னு சொல்லியும் தமிழை பொறுத்தவரை என்டர்டைன்மெண்ட் பக்கம் ஏதாச்சும் செய்யறதா இருந்தான்னு சொன்னா அவன் ஒன்னு என்ன செய்யணும், அவன் என்ன செய்வான்னு சொன்னா இன்னொரு, அதாவது பாதிக்கப்பட்டோம் நாங்க தமிழங்க அந்த மாதிரி ஒரு டொப்பையை கொண்டாந்து போட்டு எப்படி சார் ரீச்சை தேடி பார்ப்பான். விளங்குதா? எங்களுக்கு இப்படி எல்லாம் நிறையா நடந்துச்சு அந்த மாதிரி தான் வருவானு. இது நாங்கள் நல்லா இருக்கோம். இப்போ எத்தனையோ என்ன தான் பிரச்சனை ஜஃப்னால் நடந்தாலும் அரவாஸ் ஜஃப்னால் இருக்கவங்க எல்லாமே வந்து குடிப்புறாங்க, வெளில வத்த கொழும்பு கொட்டைனா கொச்சி கடை இங்கே போகிறாங்க. அங்கே இருக்க யாருமே நல்லா இருக்கா இல்லையா? அங்கேருந்து எல்லோரும் நல்ல நாடுகளுக்கு போனாங்க. இன்னும் வெளில வத்தையில் 1 கிலோ வாழைப்பழம் 400-500 நாங்கள் இங்கே புது கடையில் 350 அப்படி கொடுத்து வாங்க சாப்பிடக்கூடிய ஆட்கள் தான் அங்கே இருக்காங்க. அப்படி அப்போ நான் கொழும்பு எவ்வளோ பெருமையாக பேசணும். எல்லாம் வாழ்றாங்க, மார்க்கெட்லேயே போய் வாங்க மாட்டாங்க, பொடிச்சிட்டு தான் வாழைப்பழம் வாங்க. இல்லை சொன்னேன் நான் பேசுறது சில ஆக்கள் பார்க்க செட் ஆகாது அவங்களுக்கு. இது ஃபேக்ட். என்ன பேசுவேன் இப்ப இங்க இருந்து பார்த்தா அதுதான் வெள்ளவத்தையில அம்மா அப்படின்னு தானே பாப்போம். வெள்ளத்துக்கு ஆட்டால போய் பயப்படுவானு சிலவன. இனி வெள்ளவத்தையில வீட்டு வேலை தெரியுமா? ஆட்டோக்காரர் கேட்கிற வேலை தெரியுமா? நான் சொன்னது 12 வருஷமா இப்ப நான் அங்க இருக்கேன். நீங்க என்ன வெள்ளவத்தையில இருக்கீங்க, அதே வெள்ளவத்துக்கு வந்து பாருங்க நாங்க எப்படி இருக்கோம். இல்ல ஆனா கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள வெள்ளவத்தை லைஃப் ஸ்டைலுக்கு போற எக்ஸ்பென்ஸ் வந்து உண்மையா கூட. எங்க தான் போனாலும் நாங்க எங்க ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கேயே தானே வந்து இருக்கோம். சார் இந்த ட்ரெஸ்ஸை பத்தி பேசக்குள்ளதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நானும் கேட்கொண்டு இருந்தீங்க முதல்ல கேட்க, நான் அப்புறம் கேட்கேன். இல்ல இப்ப நார்மலா இப்போ சீன்ல இல்லாட்டி இதை இன்ஸ்பயர் ஆகி பார்த்து இருக்கிற பிள்ளைகள் உடுப்பு போடக்குள்ளையோ இல்லாட்டி இந்த மாதிரி பெரிய சட்டை போடக்குள்ள, பெரிய ஜீன்ஸ் போடக்குள்ள, இல்லாட்டி ஒரு சொன்ன மாதிரி பெரிய சைஸ் ட்ரௌசர் போடக்குள்ள, அண்டர்வேர் தெரியுற மாதிரி ட்ரௌசர் போடக்குள்ள பேரண்ட்ஸ் ஃபைட் ஆகுறது தானே. ஆனா இதுக்கு பின்னுக்கு ஒரு ஹிஸ்டரி ஒன்று இருக்குது தானே. அதை நாங்க முதல்ல சொல்லணும் தானே. இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்க இல்லாட்டி மெயினா பிளாக்ஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள பிளாக்ஸ் தான் இது கொண்டு வந்து அதுதான் அது வந்ததுக்கு வந்து சொல்றதுல 2 விஷயம் இருக்கு. பக்கி க்ளோதிங் ஃபேஷன்ன்றது வேற, இல்ல ஜட்டி தெரியுற மாதிரி பேண்ட் போடுறது வேற. ரெண்டே மிக்ஸ் பண்ணிட்டாங்க தானே. இப்ப நான் சொல்றேன் இனிஷியலா பேகி கேக்குறேன்னா எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இனிஷியலா பேகி வரக்குள்ள அங்க இந்த ரைட்ஸுக்காக பாடுபட்டவங்களோ அந்த சீன்ல ஹிப்ஹாப்புக்குள்ள வந்தவங்க, அந்த சீன்ல ரெப் பண்ண வந்தவங்களுக்கு வந்து அப்ப அவங்க போட்ட உடுப்பு வந்து அவங்க அது ஒரு ஐடென்டிட்டி மாதிரி தானே காட்டினாங்க. ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச உடுப்பு வந்து எங்கட சைஸுக்கான உடுப்பு இல்ல. இப்ப என்ன சீன் சொன்னா தெரியுமா? இப்ப வந்து அங்க அகதிகள்னு சொல்லுவாங்க தானே, அதே மாதிரி ஒரு அதாவது ஸ்லேவ்ஸ் தான் கற்பங்க இருக்காங்க அங்க. அப்ப அவங்களுக்கு உடுப்புன்னு சொல்றது கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா கொண்டு ஹெலிகாப்டர்ல இருந்து வீசுவாங்க இருக்காது. அப்போ ஓடி போயிட்டு அவனுக்கு கிடைக்கிறத எடுத்து அவனுக்கு போடுவாங்க. அது வந்து சரியா ஃபிட் இருக்காது. அப்படி போட்டதான் பெருசு. அதுதான் அது வந்து அப்படியே வருதுக்கிட்ட பெரிய சங்கிலி போடுறான்னு தெரியுமா? அது வந்து அவங்களுக்கு போட்டு சங்கிலி, அதைத்தான் அவனு வந்து செயின் மாதிரி இப்ப கோல்டு அப்படி இப்படி வந்தது. முதல்ல கட்டி வைக்கிறதுக்கு போட்ட சங்கிலி தான் அதை போட்டு காட்டுறாங்க. அப்படி ஒரு இதுல இருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி வந்துச்சு. ஆனா அது இப்ப இங்க கன்வெர்ட் ஆகுல அதே ஐடியாலஜி கன்வெர்ட் ஆகுதான்றதுதான் பிரச்சனை. நிறைய விஷயம் இருக்கு. ஒன்று, முதலாவது அப்படி வேலை செய்யும் போது தூக்கி போட்ட உடுப்புகள் வந்து டெனிம்ஸ்.
சரி, டெனிம்ன்ற மெட்டீரியல் என்னத்துக்கு செஞ்சது? லாங் டர்ம் யூஸுக்கு. இல்லை டெனிம்ன்ற லாங் டைம் யூஸ் என்னத்துக்கு எந்த இண்டஸ்ட்ரிக்கு செஞ்சாங்கன்னு சொன்னால் ட்ரெயினுக்கு கரியல்லி போட்டுறாக்களுக்கு செஞ்ச சாமான் தான் டெனிம். இப்போ அதில் நாங்கள் பார்க்குற அந்த ஃபேட் ஃபேஷன், கிழிஞ்ச ஃபேஷன் எல்லாம் என்னன்னா அங்கே அவனுங்க வேலை செஞ்சு உண்மையாக கிழிஞ்சதை வந்து அதுக்கப்புறம் ஃபேஷன் ஆக்கினது தான் அந்த டெனிமில் இருக்கிற ஃபேட் எல்லாம். இவர் பகியானது வந்து எப்பன்னா நீங்கள் சொன்ன சீனும் இருந்துச்சு. இப்போ இது எப்படி நடந்துச்சுன்னா அந்த டைம் தூக்கி வீசுறது இல்லை, அந்த டைம் த்ரிஃப்ட் ஷாப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும், யூஸ்ட் செகண்ட் ஹேண்ட் க்ளோதிங்ஸ் எல்லாத்தையும் வாங்குறது அந்த மாதிரி டைமில் இவங்க உருவாக்கு. இது வேறொரு லைனு. இதில் பின்னாடி இப்போ இந்த பின்னுக்கு அண்டர்வேர் தெரிகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது வந்து அதுக்கும் ஹிப்ஹாப்புக்கும் சம்மந்தம் இல்லை, அது டிரெக்டா சம்பந்தம் இல்லை. ஆனால் அது ரெண்டுமே இன்ஃபியூஸ் ஆச்சு இங்கே. அது வர அது என்னன்றதுக்கான விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். அப்போ தான் அது என்னன்றது அந்த கல்ச்சர் உண்மையாக வந்தது ப்ரிசன்ஸுக்குள்ள. ப்ரிசனில் இருக்கிறதுல பாதிக்கு மேலே ஹோமோசெக்சுவல்ஸ், சரியா, கேஸ், சரியா. அப்போ இவனுங்க வந்து யார் ஹோமோசெக்சுவல் இல்லைன்றது தெரியாது. அதுக்கு இவனுங்க ஒரு ஐடென்டிட்டியாக உண்மையாக ஃபஸ்ட்டாக பாவிச்சது தான் இறக்கி போடுறது, சரியா. போட்டுட்டு இன்னொரு வேலை என்ன செய்வானுங்க, பொக்கெட்டை தூக்கி இப்படி வெளியே இழுத்து வச்சு கொள்வானுங்க, சரியா. இது சும்மா அடையாளம், இவன் ஹோமோசெக்சுவல், அப்போ மற்றவனுங்க போய் அவனோட பேசுவானுங்க. இப்படி உருவான ஒரு ஐட்டம் அது. இது எப்படியோ லிங்க் ஆகி இது ஹிப்ஹாப்னு எல்லாரும் நம்ப தொடங்கிட்டாங்க. அதுதான் நடந்தது. இல்லை அதுதான் அது என்னன்னா எனக்கு இது இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். நான் எனக்கு தெரிஞ்சது வந்து இவர் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூல தான் எனக்கு தெரியும். அதுதான் நிறைய பேருக்கு அந்த ஸ்டோரியில இருந்து தான் தெரியும். ஆனால் இது இங்க இருந்து தான் இது வந்துச்சு. இதுக்கும் அந்த டெனிம்ல பேகிக்கும் சரியான டிஸ்டன்ஸ் இருக்கு. கடைசியில இப்ப ரெண்டும் சேர்ந்து அது ஏன்னா அது இன்ஸ்பயர் ஆகிறது, ரெண்டையுமே பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறது ஒரு கிரவுட். அதுல தான் அந்த பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா ஒருத்தண்ட ஃபேஷனையும் ஒருத்தண்ட ஆர்ட்டையும் பார்த்து இன்ஸ்பயர் ஆகக்குள்ள ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ட்ரெண்டா மாத்தி அதுல ஹிஸ்டரியோ நாலேஜோ இல்லாம இப்பவுமே இருக்கிற பிரச்சனை இதுதான். நான் முதல்ல கேட்டேன் தானே, இது எல்லாருமே ஹிப்ஹாப் தான் செஞ்சாங்களான்னு. ஏன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒரு க்ரௌட் இன்னுமே ஹிப்ஹாப்பையோ சாங்கையோ ஆர்ட்டையோ மூவியோ எல்லாத்தையுமே செய்யுது. நாங்கள் இப்போ 3 எபிசோட் ஆகாம இதில் 3 வித்தியாசமான ஏரியாஸ் தான் பேசுகிறோம். மீடியாக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்குது, சினிமாக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்குது, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, இன்னும் நிறைய செக்டரில் இருக்குது. அப்போ இதை ப்ராப்பராக தெரிஞ்சு கொள்ளாமல் கிரிட்டிசைஸ் பண்ணுற பேரண்ட்ஸும் பிள்ளை, இல்லாட்டி அதை கிரிட்டிசைஸ் பண்ணுற எடியூகேட்டட் க்ரௌட். இன்றைக்கி டீச்சர்ஸ் எத்தனை டீச்சர்ஸ் எழுதியிருப்பாங்க, யாராவது ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும் எந்த ஸ்கூல்லையுமே? அதாவது நீ ஜட்டி தெரிகிற மாதிரி ட்ரௌசர் போட்டு போகிறேன்னு சொல்லி ஏசாத ஒரு டியூஷன் டீச்சரோ ஸ்கூலில் மேபி குறைவாக இருந்திருக்கும். ஏன்னா ஸ்கூலில் போட்டு போயிடாது, டிசிப்ளின் அது இது பிரச்சனை இருக்கும். டியூஷன்ல கட்டாயம் ஏச்சு வாங்கியிருப்பாங்க. அப்படிதான் போட்டு. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நாங்கள் பகியை பற்றி வரி பண்ண தேவையும் ஆப்போசிட் டிரெக்ஷனில் இல்லை, அதுக்காக நான் சொல்லலை. ஆனால் இது எங்கேயாவது எடியூகேட் பண்ணியிருக்கணும் தானே. ஏன் இப்படி ஒரு செக்டர் வந்துச்சு? மற்றது ஏன் பிரிசன்ஸுக்குள்ள இவ்வளவு ஹோமோசெக்சுவல் என்கவுண்டர்ஸ் நடந்துச்சு? அது எங்கே இருந்து உருவாச்சு? அப்போ அவ்வளவு பேருக்கு ஒரு ஹோமோசெக்சுவல் நீட் ஒன்று வருதுன்னா அவனுக்கு ஏன் ஒரு ஸ்ட்ரெயிட் செக்சுவாலிட்டிக்குள்ள பிரச்சனை ஏன் அது கிடைக்கலையா? இல்லாட்டி அது ஒரு கேப்பா இருந்துச்சு. அவனுங்களுக்கு கிடைக்கலன்னு தான் அவனுங்க அப்படி ஆனா இல்லை, அதுதான் இது எதுவுமே அவன் ஒருத்தனை யோசிக்க விடாம அவன் ஒருத்தன் ஜட்டி தெரியுற மாதிரி ட்ரௌசர் போடுறான்றத மட்டும் பார்த்து போயிட்டு அந்த ஜெனரேஷன்லயே போட்டேன். இப்போ ரைட்டா ரிசர்ச் போட்டதுல வந்து இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போனால் வந்து ட்ரெஸ் வந்து இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் தான் எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. என்னது ஆடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக அப்படி வச்சிருந்தாங்க. இப்போ இவர் சொன்ன மாதிரி ஸ்னீக்கர் வந்ததுக்கு ரீசன் அது சரி ஸ்னீக்கர்ஸே வந்துச்சு ஹிப்ஹாப் டான்ஸுக்காக. ஸோ அதே மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கடைசியில் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், அடிமட்ட மக்களின் குரலாக தொடங்கி பின் கலாச்சார ஆடையமாக மாறி இன்று உலகளாவிய ரீதியில் கோடிக்கணக்கான டாலர் மதிப்புள்ள பெஷன் துறையாக மாறியுள்ளது. இதுதான் ஷார்ட் நியூஸ். சொல்லுங்க. இப்போ உண்மையிலே அடிமக்களின் குரலாக தொடங்கின்னு சொன்னால் நீங்கள் சொன்ன பிரச்சனைகள் தான் இதில் சொல்லியிருக்காங்க. இல்லை, அது ஏன் அடிமட்ட மக்களின் குரலாக இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ 1970s துவங்கி இருக்கா? இல்லை, பிளாக் பீப்புள்ட மியூசிக்னா என்ன 1970s இது வந்து ஃபேஷனாக தொடங்குது. அதுக்கு முன்னுக்கே பிற்பகுதியில் தான் நகரத்துக்கு வந்திருக்கு அந்த பீரியட்ல 70s. இல்லை, இப்போ இதில் இருக்கிற கண்ட்ரவர்சி என்னன்னா, கண்ட்ரவர்சி மட்டுமில்லை, இதை வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷனாக இது எங்கே போகுதுன்னா, இப்போ இன்றைக்கு இந்தியாவில் தலித் மக்கள்கிட்ட இல்லாட்டி நீங்கள் சொல்கிற இதே அடிமட்ட மக்கள்கிட்ட ரிப்ரசன்டேட்டிவாக தங்களை காட்டிக்கொள்கிற
ரஞ்சிதா இருக்கட்டும், இல்லாட்டி அறிவா இருக்கட்டும், மாரி செல்வராஜா இருக்கட்டும், அவ்வளோ பேரும் போடுறது பிராண்டட் க்ளோத்திங். அதாவது கிட்டத்தட்ட கபாலில நான் கோட்டு போடுறது தான் உனக்கு பிரச்சனைனா நான் போட வேண்டாம், நான் கண்ணாடி போடுறது தான் பிரச்சனைனா போட வேண்டாம்ன்ற டயலாக்ட ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தான் ரஞ்சித். ஏன்னா ரஞ்சித்தை உடுப்போ, அறிவிட உடுப்போ எல்லாம் பாருங்க பிராண்டட் க்ளோதிங்காக தான் இருக்கும். அவங்க தங்களை அடித்தட்டு மக்கள்கிட்ட ரெப்ரசன்டேட்டிவாக காட்டுறாங்க. ஆனால் இன் ரியாலிட்டி அதே அடித்தட்டு மக்களுக்கு அதை அஃபோர்ட் பண்ண இயலுமா? அப்போ தண்டை ஐக்கனாக இருக்கிற ஒருத்தன் வந்து இப்படித்தான் அடையாளப்படுத்தணும்ன்றக்குள்ள இது ஒருவேளை ஃபோர்ஸ்ஃபுல்லி அவங்களை அப்படி ஒரு ட்ரெண்டுக்குள்ளே கொண்டு போகுதான்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ அவங்கள ஒப்சர்வ் பண்ணுற, இப்போ உண்மையாகவே ஒரு ஓவர் சைஸ் டிஷர்ட்டை போட்டதுக்கு ரீசன் வந்து அவனுக்கு வேற க்ளோதிங் இல்லைன்றது, சரியா? இல்லாட்டி அதுதான் அவனுக்கு அஃபோர்ட் பண்ணலும்ன்றது. ஒரு டெனிமோ போட்டதுக்கு ரீசன் செகண்ட் ஹேண்டா வாங்குறது, சகோதரத்துவமும் இருக்கு. இப்ப பெரிய அண்ணா உடுத்தின உடுப்ப தம்பிமார் உடுத்த அந்த சீன்களும் இருக்கு இதுல. அப்படி ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. ஆனா இன்றைக்கு ஒரு பிராண்டட் க்ளோதிங் மட்டும்தான் நான் போட்டுக்கொண்டு திரிவேன்ற மாதிரியான ஒரு இதை கொண்டு போய் கொடுக்க மென்டாலிட்டியில நிறைய பிரச்சனை இருக்கு, சரியா? இப்போ ஹிப்ஹாப்பும் சரி, ஃபேஷனும் சரி, இது ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் புதுசு கம்பேரிட்டிவ்லி. யூஎஸோட பார்த்தா எங்களுக்கு இது புதுசு தான், இன்னுமே புதுசு தான். அங்கே சரி இப்போ ஹிப்ஹாப் வந்துச்சு, இந்த ஃபேஷன் வந்துச்சு, எல்லா கூத்தும் இங்கே நடக்கிறதெல்லாம் நடந்துச்சு ஒரு டைமில். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் என்ன நடக்குதுன்றதை பார்த்தோன்னா இனி இங்கே என்ன நடக்க போகுதுன்றது எங்களுக்கு வேணும், சரியா? என்ன நடந்துச்சு? ஆக்கள் வந்து அவங்களோட ஐடல்ஸ் எல்லாம் இப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, ஓ பிராண்டட் டிஷர்ட்ஸ் பிராண்டட் ஷர்ட்ஸ் போடுறாங்க, அது மாதிரி நாங்களும் போடணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பிளாக் பாப்புலேஷனில் நிறைய பேர் வந்து இப்படி டெம்பரரியான ஐட்டத்துக்கு நிறைய காசு செலவழிச்சாங்க, சரியா? இது இங்கே ஸ்ரீலங்கா இந்தியாலையும் இதுதான் நடக்குது. இப்போ இது இங்கே நடக்குது. ஸோ பிளாக் கம்யூனிட்டியில் இருக்கிற பெரிய ஒரு வெல்த் வந்து அவங்கள்ட்ட இருந்து அவ்வளோ சொத்துகள் வந்து நிறைய வேஸ்ட்டாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் ஆச்சு ஓவராலாக பொதுவாக பார்க்கும்போது. இப்போ இதை பற்றி யார் ஜேசி 50 சென்ட் எல்லாம் நிறைய பேசியிருக்காங்க. ஏன்னு சொன்னால் பிளாக் கல்ச்சர்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை ப்ரமோட் பண்ணி இதுகளை மட்டும் காட்டிகிட்டு இருக்கே இல்லாது, இதுக்கு பின்னுக்கு இருக்க விஷயத்தையும் நாங்கள் கொஞ்சம் பேசணும், சரி? ஏகான் எல்லாம் இதை பற்றி நிறைய பேசுவோம். ஏகான் எல்லாம் அவருடைய ஆஃப்ரிக்காவுக்கு செஞ்சிருக்கிற விஷயங்கள் வந்து அவன் ஒரு லீடராக யோசித்து அந்தந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். இது ஏன் பேசணும்னா, இது ஒரு கம்யூனிட்டி பேஸ்டான ஒரு ரெவல்யூஷனாக வரக்குள்ள இந்த காசு செலவாகி அதில் ப்ராஃபிட் போகிறது அந்த கம்யூனிட்டிக்கு எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்றத பேசணும். ஏன்னா பேசினால தான் சஜி இப்போ அறிவையும் கொஞ்ச காலம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. அறிவிடையில நிறைய பிரச்சனை இருந்துச்சு. இப்போ அறிவிடையில கேஸை கேட்டு ஏன்னா அதில் ஈக்குவல் ரைட் கொடுக்கல இதான் இல்லைன்றது. ஆனால் இப்போ எனக்கு அதில் எகெயின் வர பிரச்சனை இதுதான். இப்போ லோரா சொல்கிற மாதிரி ஒரு பாலிசி பேஸ்டாக ஒரு மனுஷன் இருந்து அதுக்கேற்ற ஒர்க் பண்ணக்குள்ள, இப்போ இவருக்கு வந்து தண்டை பாட்டி எனக்கு அந்த டைமில் ப்ரமோட் பண்ண விருப்பம் இல்லைன்ற மாதிரி வரக்குள்ள, இப்போ அறிவு மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் போயிட்டு நான் வந்து பிஸ்னஸை தனியாக பார்க்குறேன், எந்த பாலிசிஸை தனியாக பார்க்குறேன்னு பேசுகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது ஒவ்வொருத்தருக்கு தனித்தனிப்பட்ட விஷயங்கள். ஆனால் இப்படியான ஒரு பர்பஸில் போகிற ஒரு ஆள் வந்து, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தனிப்பட்ட கருத்து இது யாரும் அவங்களுக்கு பொருத்தி கொள்ளணுமன்றோ இது எல்லாரும் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளணுமன்றதோ இல்லை. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாலிசி பேஸ்டாக, இப்போ நான் முதலாவது ஒயிட் டெஸ்கில் கதைக்குள்ள கழிச்சது இதுதான், யார் என்னத்தை செய்கிறாங்கன்றதை பொறுத்து தான் நாங்கள் அதை ஜட்ஜ் பண்ணுறோம். ஏன்னா இன்னைக்கு இப்போ அறிவு மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் அவங்கள இனத்துக்காக பேசுறது, அவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கறது, தங்களோட உரிமைக்காக போராடுறது, இப்படி போராடுற ஒருத்தர் வந்து திடீரென்று சிகரெட்டை ப்ரமோட் பண்ற மாதிரி ஒரு பாட்டு அடிச்சா அதால பாதிக்கப்பட்ட அவ்வளவு பேரும் சிகரெட் அடிக்கிறது தண்ட பிராண்டா செஞ்சிருக்காரு. அப்படி பண்ணல, நான் சொல்றேன். அந்த மாஸ்டர் பாட்டு தெரியும், ஆனா குடிச்சிட்டு ஆடிட்டு விழுந்து கிடந்த ஒரு பாட்டுல என்னத்துக்கு செஞ்சாலும் அவனுக்கு தான் வந்த பாட்டு, ரைட்? சோ இப்படி விஷயங்கள் நடக்குது. அவரை குடுவாக்கி கொண்டாரு அப்படியே. ஓ இல்லை, இது ஏன்னா இது அவங்களோட ஐடியாலஜியில இருக்க கிளாரிட்டியில இருக்க பிரச்சனை. ஏன்னா இப்ப எனக்கு மாரி செல்வராஜில் இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா, மாரி செல்வராஜ் வந்து தங்களை அடக்குறாங்க ஒடுக்குறாங்கன்றது தான் அவங்களோட மெயின் ஐடியாலஜியா இருக்கு. ஆனா பரியரும் பெருமாள் வந்த புதுசுல ஒரு இன்டர்வியூல சொல்றார், தனக்கு கோபம் வந்துருச்சு, அதால அந்த பரியண்ட அப்பா கேரக்டர் நடிச்சார், அந்த கரகாட்ட மாதிரி தான் அந்த அப்பா கேரக்டர் நடிச்சவர் வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டார் சொல்லி அவர் அடிச்சதுன்னு சொல்லி. அப்ப அதிகாரம் இருக்கிற ஒருத்தன் அதிகாரம் இல்லாத ஒருத்தனை அடக்கிறதுக்கு எதிராக தானே நீங்க பேசுறீங்க.
இவரே அதே வேலையை செஞ்சு அப்புறம் எதுக்குடா நீங்க பேசுறீங்க? ஆ. சரியா? இதுதான் என் பிரச்சனை. எனக்கு 3 பேசுற வயசு மாதிரி நடந்து கொள்றது உண்மையிலே ஸ்டார்ட்லயே அதுதான். இப்ப இந்த திருப்பி இங்கே வருவோமே, இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா அதுதான். இப்ப நீங்க ஸ்டார்ட்ல ஒரு விஷயத்த பேசுறதுக்கு வாரீங்க, ஆனா போற போக்குல அந்த விஷயத்தையே செய்யறீங்க இல்ல. ஓ அந்த பிரச்சனை தானே இருக்கு. இப்ப நீங்க ஸ்டார்ட்ல யாரு இந்த என்ன பேர் சொன்னீங்க அந்த பசங்க நோத்துல வந்த புதுசுல நாட்டுக்கான பற்று அந்த அது என்ன செய்ய வந்தாங்கிறதுல ஒரிஜினாலிட்டி இருந்துச்சு. போற போக்குல அது ஃபெஷனா மாதிரி எங்கெங்கயோ போயிட்டு என்னென்னமோ செஞ்சு வேற மாதிரி ரியல் போயிட்டு நான் பேசுவேன் ரியல் இப்போ அப்புறம் மாட்டான் இப்படி தான் எல்லாரும் வந்து இப்போ கம்யூனிட்டி நீங்கள் சொன்னீங்க, நான் சொல்கிறேன் பிளாக் அமெரிக்கன்ஸ் அவங்களோட ரைட்ஸுக்காக போராடினா இப்போ 2 பேக்ட பாட்டுகள் கேட்டிருக்கீங்களா நீங்கள்? எப்போ சரி அவன் தரம் கொடுத்து அவனை பற்றி பேசியிருக்கானா? எனக்கு ரைட்ஸ் தான் கேட்டிருக்கானா? அவன் சொல்லுவான் எனக்கு வேணும் இத்தானா, அவன் அந்த லைனில் தான் போவான். அதுக்கு பிறகு அந்த இங்கிலீஷ் இதுகளில் மச்சான் யூஎஸில் இருக்குது, நீ ஃபேமஸ் ஆகணுமா இருந்தேன்னா அவனை சோலை எழுதி கொடுக்கணும் ஒரு இடத்துக்கு. அதுக்கு எகேன்ஸ்டாக இவன் போகிறான், அதில் தான் அவன் சாவையும் செய்கிறான். இது தெரிஞ்சாக்களுக்கு தெரியும். ஸோ கிளிமி நாட்டின்னு ஒன்று அடிப்பாங்க, அதோட தான் இவன் சாப்டர் க்ளோஸ் ஆகுது. ஸோ அப்படி இருக்குது. இப்போ சிலவங்க ஃபேமுக்காக இப்போ என்கிட்ட தளிச்சாங்க, ஏன்னா தாத்தப்பட்ட ஜாதி அப்படி பேசினா இன்னும் 10 பேர் பார்ப்பாங்க, இவன் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி இன்னும் கொஞ்சம் 10 பேர் பார்ப்பாங்க, அப்படியே போகிறாங்க. நான் ஒரு நாளும் இது நீ தமிழ் அடித்த நீ கொண்டு அப்படி இல்லை. நான் சொல்லுவேன், நான் நல்லா தான் இருக்கும், என்னோட இருக்கவனும் நல்லா தான் இருக்கானு, கொள்வான எல்லாம் நல்லா தான் இருக்கானு, நீ வா உடனே நான் சாப்பிட வச்சு நான் பார்த்து கொள்வேன், அப்படி தான் நான் சொல்கிறேன். இப்போ எங்கள் 83 வன்சையில் எடுத்தாலுமே எங்களோட ஏரியா பக்கம் எல்லாருமே சிங்களாக்கள் தமிழ் முஸ்லீம் எல்லாருமே சேர்ந்து அடிக்க வந்ததால விரட்டி அடிச்சு அனுப்பியிருக்காங்க. இங்கே ஃபுல்லாக மிச்சம் தேவையில்ல என்னென்னமோ யோசிச்சானு, நான் அடிச்சு வரட்டும் கமையில இருக்கணும் அப்படி இல்லை, எப்படி பழகுறோனோ அதே மாதிரி தான் இன்னும் இருக்கானு எல்லாம். அதை விட இன்னும் ஃபிட் ஆகிட்டானு, அடே எங்களை இப்படி உடைக்க பார்க்குறோன்னு சொல்லி இங்கே வெளியே நிறையா போச்சு. அதனால இப்போ அவங்களுக்கு அவங்க அனுபவிச்சதை நாங்க அனுபவிக்கல, பட் அவங்கள பத்தி எங்களுக்கு பேசுறதுக்கே தகுதி இல்லைன்னு சொன்னதுக்கு ரீசன் அதுதான். இல்ல இப்படி இப்ப அவங்கள பத்தி நாங்க பேச தேவையில்லை. ஆனா இப்ப ஒரு ரேப்போ இல்லாட்டி ஒரு ஆர்ட் ஃபார்ம் அது எதுவா இருந்தாலுமே அதுக்கு அந்த இம்பாக்ட் இருக்கு. இன்னைக்கு நேபாளில வந்து ஒரு ரெப்பருக்கு பிரசிடென்ட் ஆகிற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் வரையலும்னு சொன்னா ஒருத்தன் அந்த இப்போ கடைசி ப்ரொடெஸ்டன் வந்துச்சு தான் நேபாளில், அதுக்கு பிறகு பிரசிடென்ட் ஆன வந்து ரெப்பர் ஒருத்தன் பேர் தேடுங்க ஜெமினியில் சொன்னீங்க. அப்போ அந்த அளவுக்கு இப்போ நேபாள் ப்ரொட்டஸ்ட்டும் வந்து ஃபுல்லாக ஜென்சி ப்ரொட்டஸ்ட் தான். அப்போ அதுக்கு பிறகு அவங்க அப்படி ஒரு சேஞ்ச் ஓவருக்கு ரெடியாக தான் இருக்காங்க. அப்போ அவன் பேசுகிற விஷயம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கக்குள்ள அது ஒர்க் ஆகுது செய்யும். ஆனால் இப்படி தான் அப்படி பேசுகிற ஒருத்தர் வாக் த டோக்காக இருக்கணும். சும்மா பாட்டுல ஒண்ணு படிச்சுட்டு அங்கிட்டு போயிட்டு வேறொரு லைஃப் ஸ்டைல் செய்யறது வந்து சரி வராது. அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப நீங்க இதுதான் பொலிசின்னு பேசுறீங்களா இருந்தா, ஆக்கள பிரச்சனை பேசுறீங்களா இருந்தா அதை பேசுங்க. அப்படி இல்லையா காசுக்கு தான் பாட்டு செய்யணுமா, காசுக்கு பாட்டு செய்யுங்க, நீங்க குடிங்க கூத்தடிங்க என்ன வேணா செய்யுங்க, அது வேற டிபார்ட்மெண்ட், அது பிரச்சனையே இல்லை. ரெண்டையும் கலக்க வராதிங்க. இப்ப நீங்க சொன்னீங்க தானே ரெப்சிலோன், எனக்கு ரெப்சிலோன்ல அதான் பிரச்சனை. வாகிசன் தமிழர்களோட இதைத்தான் பாட போறாருண்டா அதை மட்டும்தான் பேசணும், அதை மட்டும்தான் பாடணும். அதையும் செய்வேன், நான் காசுக்கும் வேலை செய்வேன்ற அந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ்ல எனக்கு உடன்பாடு இல்லை. பாலேந்திரா ஷாவா தெரியாது, ஆனா சொல்லுவேன். இப்போ பின்னணி பாடகராக இருந்து ரெப் ஆர்டிஸ்டா இருந்து மேஜரா மாதிரி பிரசிடென்டா மாதிரி. ஓகே, நீங்க சொன்னது பாலேந்திரா ஷா தான் பிரைம் மினிஸ்டர். அப்ப என்ன சொல்ல வந்தீங்க? இவரு அதுதான் எனக்கு இப்ப பாகிஸ்தானாக்கள் இருக்க பிரச்சனையுமே நீங்க மக்கள்கிட்ட வழியா பேசுறீங்க, பட்ட கஷ்டங்களை பேசுறீங்கன்னா அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நானும் அதை ரெஸ்பெக்ட் பண்றேன். அதால பாதிக்கப்பட்டவங்க பேச வேண்டிய விஷயம் தான். ஆனா அதை பேசிட்டு மற்ற பக்கத்துல வந்து நான் பயிலா அடிப்பேன், கூத்து அடிப்பேன், பக்கத்து வீட்டுல பவித்ரான பாட்டு படிப்பேன்னா அது எனக்கு செட் இல்லை. அந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸை தான் நான் வேணான்னு சொல்றீங்க. அது வாகிசன்ட்ட மட்டும் இல்லை, நான் யார்கிட்டையுமே நான் அதை வேணான்னு தான் சொல்றேன். நாளைக்கு லோரா வந்து அப்படி ஒரு பாட்டு படிச்சாலும் நான் லோராவுக்கும் அதே தான் சொல்றேன். ஸோ அதான் சொல்றேன். இப்ப நேபாளில் நடந்த மாதிரி அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கு. எனக்கு இருக்கிற பிரச்சனை அது வாகிசனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நாளைக்கு லோராவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பொலிசி பேஸ்டாக உங்களோட ஆட்டை கொண்டு போறீங்களா இருந்தால் அது பாட்டோ சினிமாவோ புத்தகமோ கவிதையோ ஏதோ ஒன்று அது உங்களோட லைஃப் ஸ்டைல்லையும் ரிஃப்ளெக்ட் பண்ணணும்.
இல்ல நீங்க அதை பிசினஸா மட்டும்தான் பாக்குறீங்கன்னா நீங்க என்ன குப்பையை வேணா எழுதுங்க, என்ன கர்மத்தை வேணா செய்யுங்க. உங்களுக்கு காசு வந்துச்சுன்னா காசு உழைச்சிட்டு போங்க, இல்லாட்டி பேசாம போங்க. எனக்கு அது பிரச்சனையே இல்லை. இல்ல அதுதான் சரி. இப்ப என்னன்னா எல்லா இப்போ எனக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப அங்கேயும் ரத்தம் ரெட்டா பத்திக்கிட்டு இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். நான் லோராவை இன்னைக்கு ஏன் கூப்பிட்டு கதைப்போன்னு சொன்னதுக்கு ரீசன் இந்த விஷயம் தான். அவனை ரொம்ப பிடிச்சதுக்கு ரீசன் எங்களோட ஒரிஜினாலிட்டி அவங்ககிட்ட இருக்கு, எங்களோட கல்ச்சர் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு ரெப் ஆர்டிஸ்ட்னு சொன்னால் நான் இண்டஸ்ட்ரியை பார்த்துருக்கேன். என்ன செய்ய வந்தோங்கிறத வந்து தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கரெக்ட். ஈவன் நான் அந்த சொன்ன மாதிரி விஷயந்தான். இப்போ இல்லை மச்சான் எனக்கு அப்படி தேவையில்லைன்னு சொல்லி அவன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அந்த விஷயத்தில் தானே இருந்தான். அவனோட சைட்டில் அது நியாயம். பட் எங்களோட சைட்டில் அது வந்து எங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சி விளங்குது. ஆனால் இப்படியும் ஒருத்தன் இருக்கான் நான். இப்போ இவன் காசு பார்க்கணும், ஃபேம் எடுக்கணும், அங்கே இப்போ நிறைய ஈவெண்ட்ஸுக்கு பெரிய பெரிய ஈவெண்ட்ஸுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாலுமே வந்து இல்லை மச்சான் பரவாயில்ல மச்சான் அப்படின்னு தான் இருக்கும். ஏற்றவாடா மேலே ஸ்டேஜில் இப்படி சொன்னால் எனக்கு மேலே ஏற்றி அவனை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம். அப்படி தேவையில்ல, அது தேவை. எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் சொல்லி நிறையா ஈவெண்ட்ஸை கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அப்படிமா மதத்தில் அப்படி நின்று கொண்டு 10 பையன் டான்ஸ் ஆடிட்டு வந்துடுவோம். நான் சும்மா இருந்துட்டு வந்துடுவான். பட் அந்த என்ன சொல்கிறது கல்ச்சர், அந்த ரப்புனா என்ன, அந்த சொல்லிசைனா என்ன, அதை சரியாக உள்வாங்கி இப்போ அதுதான் உடுத்திட்டு போகல கமையில எல்லாமே இப்படி பெருசாக பைத்தியம் தான். உண்மையிலேயே சொல்ல போனால் பைத்தியம் தான் எங்களுக்கு. ரைட்டாக இந்த பைத்தியம் இருந்து வேற யாரையும் பார்க்குறதில்ல. இப்போ வீட்டாக்களுக்குமே தெரியும். அம்மா பற்றி சொன்னாங்க தானே, சரியான ஸ்ட்ரிக்ட், விருப்பம் தெரியும், சரியான ஸ்ட்ரிக்ட், சரியான மரியாதை. நாங்கள் இவன் வீட்டுக்கு போகும்போது எங்களுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்கும். அப்போ அப்படி இருக்க கேரக்டர் ஃபேஷனுக்காக வேண்டி அவன் இப்போ எத்தனை வயசு எங்களோட இப்படி நாங்கள் பேசுகிறோம், எங்களோட வயசு கூட இருக்கு. அப்போ எங்க வாரன்னு விளங்குது. இல்லதான் சொல்ல வரேன். அவன் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், சரியான மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எங்களோட நிறைய விஷயங்கள் தெரியும். எங்களுக்கு முன்னுக்கு நிறைய விஷயத்த பார்த்துருக்காங்க. இப்ப நான் கிட்டத்தட்ட நான் ஒரு 18 வருஷம்னு சொன்னா இவரு 20-25 வருஷமா இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில ஸ்டடி பண்ணி வந்த விஷயங்கள். இண்டஸ்ட்ரிக்குள்ள வரக்குள்ள ஒன்று அந்த அந்த செல்ஃப் ரியலைசேஷன் ஒன்று வேணும். நாங்கள் எதுக்கு வந்தோம், என்ன செய்யறோன்றது. மற்றது இப்போ நாங்கள் போன வீக் கதைச்ச விஷயம்தான். ஏன்னா ஒரு ஆர்ட்டை லவ் பண்ணுற ஒருத்தருக்கு வந்து ஃபேமையும் சேர்த்து லவ் பண்ண இயலும்னு நான் நினைக்கல பர்சனலி. ஏன்னா எப்பயுமே ஆர்ட் வந்து ஒரு ஒரு சொசைட்டியோட ஒரு மனுஷங்களோட சேர்ந்து இருக்கக்குள்ளதான் அதுல ஃபேமை லவ் பண்ணலாம்டா, அது பிரச்சனை இல்லை, பண்ணட்டும். மைக்கேல் ஜாக்சனும் ஃபேமை லவ் பண்ண கேரக்டர் தான். ஆனால் எந்த பிளாட்ஃபார்மில் நாங்கள் இருக்கிறோன்றது யோசிக்கும். மைக்கேல் ஜாக்சன் அந்த பிளாட்ஃபார்முக்கு போனால் அவனுக்கு ஃபேமையும் லவ் பண்ணிட்டு தண்ட ஐடியாலஜிஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்க முடியாமல் பிரச்சனை வருதுன்னும் போது அதுக்கு எகெயின்ஸ்டாக நின்றான். அப்படி நிக்கலன்னா பிரச்சனை இல்லை. அதுதான் இப்போ இவன் எகெயின்ஸ்டா நின்றா. ஆர்ட்டுக்காக உனக்கு ஒரு ஃபேம் வரத்தான் போகுது. அதை அவாய்ட் பண்ணவே இயலாது. இப்போ நாளைக்கு லோராவே வேணான்னு சொன்னாலோ, லோராட ஒரு பாட்டு வந்து ஒரு மில்லியன் வியூஸோ 10 மில்லியனோ பில்லியன் வியூஸ் போச்சுன்னா இன்ஷால்லா எல்லாருக்கும் லோராவை தெரியதான் போகுது. அது ஒன்றும் செய்யலாது. ஆனா அந்த 1 மில்லியனோ 1 பில்லியன் வியூஸ் போயிட்டுன்றதுக்காக நான் வந்து கூட இருக்க ஆர்டிஸ்ட்டை மதிக்க மாட்டேன், இல்லாட்டி கூட ஒர்க் பண்றவனை மதிக்க மாட்டேன், நான் எனக்கு விரும்பின மாதிரி தான் இருப்பேன், அந்த ஆட்டிடியூட் மாறுமா இருந்தா அதை ஒரு ஃபெயிலியர்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா இப்ப அது நடக்குது. ஏன்னா டிக்டாக்ல டக்குன்னு ஒரு ரீல் வந்து ஒருத்தனை ஹீரோ ஆக்கி விட்டு போயிடும். இன்னைக்கு ஸ்ட்ரீட் ரேப்பர்னு ஒருத்தர் இருக்கான், யார் அந்த அஷேன் கண்டுபிடிச்சதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிக்டாக்ல அது வந்து அஷேன் ஒரு பிளாக்ல வந்து ரெண்டமா ஒரு ஆளை கூப்பிட்டு கலைக்கு அவன் கூப்பிட்டு சும்மா ரெண்டமா இருந்தா கூப்பிட்டு கலைக்குள்ள அவன் ரெப் பண்ணி காட்டுவான். அப்ப அவனுக்கு வந்து ஸ்ட்ரீட் ரேப்பர்னு பேர் வச்சு அவனை கூப்பிட்டு போயிட்டு அவனுக்கு ஃபுல்லா மோடிஃபிகேஷன்லாம் பண்ணி அவனுக்கு ரெப்பர் லுக் ஒன்று கொடுத்து கேப் ஒன்று கொடுத்து பெரிய டிஷர்ட் ஒன்று போட்டு கண்ணாடி போட்டு அவனை வச்சு அந்த பாட்டை அடிக்க வச்சு இதெல்லாம் நான் சொல்லுவேன். சும்மா அந்த இண்டஸ்ட்ரியை மொக் பண்ற வேலை பண்ணிட்டு இருக்கு. இல்ல அதான் அது செஞ்சுட்டு பிறகு பார்த்து அந்த பாட்டு அவன்டே இல்லைன்ற மாதிரி இப்ப ஒரு கதை ஒன்று போகுது. நான் இதை பேச விருப்பம் சொன்னா தனி மனித சுதந்திரம்ன்றது தானே. அதை வந்து அவன் ஓகே அவன் இன்னொருத்தண்ட பாட்டு படிக்கிறான்னு என்னதான் செஞ்சான். ஆனால் அவன்கிட்ட ஒரு
உடம்புல பீட் இப்ப இப்படித்தான் இப்ப நீங்க சொல்ல வாரீங்க அந்த மெனிக்கே மகைத்து அந்த கேர்ளும் கூடி அவங்களோட பாட்டு இல்ல தானே அதுல தானே அவங்க இட்டானா இல்ல அது கவர் சாங் வருஷங்கள வந்தது இல்ல நான் இதுல அந்த மாதிரி சீனா இது 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 அவன் பாட்டுன்னு அவன் கிளைம் பண்றான். நான் மெயினா சொன்னது என்ன, அவன் ரோட்ல வரக்குள்ள அவன் ஆட்டிடியூட் இருக்கும். அந்த வீடியோ இன்னும் அங்க இருக்கு. அஷன் ஃபேஸ்புக்ல போனா இன்னும் உங்களுக்கு வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் அவனை போயிட்டு பார்க்கக்குள்ள அவன் பேசுற விதத்துக்கும் அந்த ஆட்டிடியூடுக்கும் இவன் பாட்டெல்லாம் எடுத்துட்டு பாட்காஸ்ட் ஸ்டுடியோக்கு கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சோன்னா அங்க காலுக்கு கால் போட்டு மேல உட்காந்து பேசுற ஆட்டிடியூடுக்கும் இருக்கு. டிஃபரன்ஸை வந்து நீங்க பார்க்கலாம். இப்ப நான் அவன் கேரக்டர்லயும் அவன் பாட்டுலயோ டேலண்ட்லயோ நான் குறை சொல்ல, அந்த ஆட்டிடியூட் டிஃபரன்ஸ் எப்படி மாறுதுன்றது தான் நான் சொல்றேன் விஷயம். சரியா? அப்ப இப்ப ஓகே, அதான் ஷேன் வந்து அவனுக்கு நல்லது செய்யறதுக்காகவே செஞ்சிருக்கட்டும். ஆனா எங்கட ரூட்ஸ வந்து நாங்க ஞாபகம் வச்சிருக்கணும். நான் எங்க இருந்து வந்தேன். இப்ப சிம்பிளா சொல்ல போனா இன்னைக்கு வேற யாராவது ஒரு சிங்கர் சொல்லுவோமே, இப்ப ஒரு ரூரல் ஏரியால இருந்து வர ஒரு சிங்கர் வந்து தனக்கு ஒரு ஃபேம் கிடைச்சோன்னே அவன் அந்த ஏரியால இருக்க எல்லாரையும் வளர்த்து விடுறான்னா அது வேற டிபார்ட்மெண்ட். ஆனா நான் வந்து பெரிய ஆள்னு சொல்லிட்டு இப்ப சும்மா சொல்லுங்களேன், இப்ப கொச்சிக்கடையில இருந்து ஒரு சிங்கர் ஒருத்தன் வாரான், கொஞ்சம் ஃபேம் ஆயிட்டான்னு சொன்னா நான் கொச்சிக்கடையே இல்ல, நான் வந்து பிறந்து வளர்ந்து கிளம்பு செவன்ல இருந்து பேசினா எப்படி அப்செட் அப்படி சீன் அப்படி இருக்கா? அதைத்தான் நான் பிரச்சனைன்னு சொல்றேன். நாங்க அதே சொன்னேன், நாங்க கொட்டையினா தான் கொச்சிக்கடை செல்லையா தோட்டம் தான் இல்ல அந்த ப்ரைட் ஒன்னு இருக்கணும். நிறைய பேர் நான் பாத்திருக்கேன், இப்ப ஒரு சின்ன ஸ்கூல்ல இருந்து படிச்சு பெரிய ஆள் ஆனா தங்களோட ஸ்கூலை மாத்துறது இல்லாட்டி இருக்கு. கொஞ்சம் தேடி பாத்தீங்கன்னா இருக்குன்னு தாங்க சொல்ல தேவையில்ல, இருக்கு அப்படி கன்ஃபார்மா சொல்லுங்க. அப்படி இருக்கு. இது வந்து எனக்கு என்ன பச்சா சொல்லு அம்மா மாத்திர சீன் இல்ல உண்மையா அந்த மாதிரிதான். நாங்க எங்க இருந்து வந்தோம்ன்றது எங்களுக்கு தெரியாது. அதே கான்ஃபிடன்ஸே இல்லாம ஒருத்தன் ஃபேம் ஆகுறான். எந்த ஐடென்டிட்டியை நான் வந்து உலகத்துக்கு சொல்றது அப்படி அகல பத்தி பேசியே இல்ல ராஜி. அப்படி ஒரு உலகத்தை தான் இந்த சோஷியல் மீடியா பில்ட் பண்ணி விரும்புது பில்ட் பண்ணல. இப்படிதான் நீ அப்படிதான் கதை பேய் நீ இல்லடா அதுதானே நடக்குது. என்ன சொல்ற என்ன அதுதானே விரும்புது இது வைத்தியமா மஜாங் இல்லடா. அப்படியா இருந்தாலும் சொன்னா சரி, என்ன ஃபேமுக்கும் ஆர்ட்டுக்கும் இப்ப உண்மையா சம்பந்தம் இல்ல. இல்ல அதான் நான் சொன்னேன். நான் சொன்னது சரியா கன்வே ஆகலையா என்னன்னு தெரியல. விளங்கிட்டு அர்த்தம் பச்சையா சொல்லியாச்சு, பச்சையா சொல்ல இல்ல. அதான் இப்ப நாளைக்கு இப்ப எங்கள 4 பேர்ல யாரோ ஒரு ஆள் வந்து ஃபேமஸ் ஆகணும். எப்பவுமே நாளைக்கு வந்து இப்ப எங்களை பார்த்தோன்னே கணக்கு இல்லாம அங்கிட்டு போறது திருப்பிட்டு போறது அந்த மாதிரி ஒரு இது இருந்து எப்படி அலட்டியா இருக்கும். அப்படி ஒரு அப்படி ஒரு சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கு. என்னை பொறுத்தவரை இன்னைக்கு இருக்கு யாருமே அப்படி இல்ல. இப்ப எங்களோட பழகின எத்தனை பேரை நாங்க பாத்துருக்கோம். 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னுக்கு எப்படி இருந்தானுங்க, இப்ப டிக்டாக்ல ஒரு 50 ஃபாலோவர்ஸ் போடணும்னு எப்படி இருக்கானுங்க நாங்க பாக்குறோம். எல்லாருக்கும் பைத்தியம். ஸோ இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கும் இன்ஃப்ளூயன்சர் பேஸ்டான லைஃப் ஸ்டைலும் இதைத்தான் கொடுத்துட்டு இருக்கு. ஆனா இது இல்ல ரியாலிட்டின்றது எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு புரியல. சரி, அப்ப என்ன செய்யணும்னா ஒரு பாட்டு ஒன்று படிச்சுட்டு முடிப்போம். என்ன பாட்டு படிக்க சொல்றீங்க நீங்க? ஐடி கட் பண்ணுங்க, அதையும் சொல்லணுமா? டக்குன்னு என்ன பாட்டு படிக்க சொல்றீங்க? பம்பர கண்ணாலே ஜோஸ்வா தான் கேட்குது. அப்கமிங். அதுக்கு நீங்க தான் எடிட் எல்லாம் பண்ணணும், நீ தான் ஷூட் பண்ணணும். ஓகே, நடுவுல இருந்து படிக்கிறேன். சரியா? நடுவுல மினி கையில இருந்து அழகா இந்த நடுவுல இல்லடா வாய்ஸ் அந்த நடுவுல நான் சொல்றேன் கட்டான அதுல இருந்து போ. கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ரைட், ஓகே. கட்டானே முத்தழகி விரல் பட்டழகி. சரி, படிக்க ரெடியா? கை என்ன படிக்கணும்? சரி படி, நான் பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்க்கிறேன். கட்டானே முத்தழகி கட்டு விரல் பட்டழகி தொட்டாலே கை மணக்கும் சிங்காரி, தொட்டாலே கை மணக்கும் சிங்காரி, கட்டுப்படியாகல காதல் தரும் வேதனை, கட்டுப்படியாகல காதல் தரும் வேதனை, தங்க சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே, ஏ அழகி
ஓ அழகு கண்டு நான் மயங்கி விழுந்த நடைபாதையில வலிக்கு விடிய விடிய எனக்கு தூக்கம் இல்ல கண்ண முழு நேரம் எல்லாம் உன் முகம் வந்து தொல்ல என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியவில்லை இப்பெல்லாம் என் தலையும் வேலை செய்து இல்ல இதுக்கு ஒரு விமர்சனம் ஒண்ணு சொல்லு புள்ள 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 உம்பிலி என்ன கையில் மீனா உன் மொழி என்ன செந்தேனா உன் கட்டு உடம்பு பார்க்கும்போது மனசில் கெட்ட கெட்ட ஆசைகள் அருவிய தோணுது விழுந்து நீந்த தெரியாது எனக்கு கூப்பிட்டு போய் குளிப்பாட்டி வச்சுக்க உனக்கு தங்க தங்க சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே தங்க 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 சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே போதுமா பாடாவிட்டா போதுமா பானாய் முடிப்பேன். கடைசி வரை கேள்வி ஒண்ணு கேட்டுட்டு முடிக்கிறேன். நான் தான் முடிப்பேன்னு சொன்னேன். சம்பந்தமில்லாத கேள்வி கேட்டா முட்டு வந்து சொன்னா வந்து மச்சான், அந்த இப்ப பம்பர கண்ணாலையா இருக்கட்டும், டிங்கிரி டிங்காலையா இருக்கு, அது ஏன் அது டச் ஆகுது அவனுக்கு? மச்சான் இப்போ நான் செஞ்சு வச்சு நிறைய பாட்டுகள் இருக்குது கேட்குறேன் சார். இப்போ வந்து மச்சான் இப்போ நான் இப்போ இதை வந்து இதே பாட்டை இதுக்கு முன்னுக்கு ஏதாச்சும் ஒரு புதிய வார்த்தையை போட்டு படித்தேன்னு சொன்னா மச்சான் நீ கேட்பேன், உன்ட கூட்டார் கேட்பேன், இவர் கேட்பார், இவர் கூட்டார் கேட்பார், இவர் கேட்பார், இவர் கூட்டார், என்ன இதை தாண்டி போகாது. இப்போ நான் இது வந்து பம்பர கண்டாலும் பழைய பாட்டு ஒன்று அப்படின்னு சொல்லி சில ஆக்கள் கேட்பாங்க. இதில் ஒரு அளவு ரீச் கிடைக்கும். அதாவது அந்த மாதிரி ஒரு சின்ன இருக்கும். இதே கேள்வி என்கிட்ட கூட்டாளி ஒருத்தன் கேட்டான். அவன் வந்து சீன்ல எல்லாம் இல்லை, அவன் என்கிட்ட நல்ல ஃபேன். இவ்வளோ நாள் நீ சமுதாயத்துக்கு பாட்டு செஞ்சுட்டு இப்போ நீ இப்படி ஒன்று சரியே அப்படின்னு சொல்லி கேட்டான். சொல்லுவேன், இது எங்க கல்ச்சர்லயே இருக்கிற விஷயம். தமிழ் கல்ச்சர்ல நாங்க பாட்டு பாடுறேன்னா சில குறிப்பிட்ட வார்த்தைகளையும் சில குறிப்பிட்ட அந்த சென்டென்சஸையும் ரிப்பீட் பண்ற பழக்கம் இருக்கு. கண்ணம்மா கண்ணம்மான்னா எத்தனை பாட்டு கண்ணம்மா கேட்கும் மாதிரிதான். எனக்கு வந்து நான் இது செய்யறதுக்கு இன்னொரு மெயின் காரணம், எனக்கு ஒருத்தர் சொன்ன நீ ஃபர்ஸ்ட் யாருன்னு தெரிஞ்சாதான் சொல்ற விஷயத்த வந்து ஒருத்தன் கேட்பான். ஸோ நீ வந்து இதுக்கு வேலை செய், அதுக்கு பிறகு உனக்கு ஒரு ஃப்ரீ பேஸ் ஒன்று செட் ஆகணும், அது பிறகு நீ உன்னோட தோட்ஸையோ உன்னோட மெசேஜ்களோ நீ சொல்லு அப்படின்னு. அவன் சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருக்குது. இன்ஸ்பிரேஷன் இருக்கும் அன்னிவாருங்க. அது இல்லாடி ப்ரோ நாங்கள் இங்கே டான்ஸராக தான் இருந்திருப்பேன் இது வரைக்கும். இப்போ டான்ஸராக இப்போ ஆட கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னா வேற ஒன்றும் இல்லை, வேலை அப்படி இப்படி. இப்போ டான்ஸ்னு வேற இல்லை 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 வயசு எங்கன்னா வயசு அப்படிதானே நம்பர்டா நம்பர் ஜஸ்ட் நம்பர். சரி அப்ப நன்றி வணக்கம் சுஸ்வாஸ்தகம். அது என்ன சரி சொல்லி முடிப்பாரு கொஞ்சம். அவர் இல்ல அப்ப என்னது ஜஸ்டா சொல்லுவாரு, எல்லாரும் வணக்கம் சொல்லி முடிப்போமா? பேச விட்டா பேசலாம், இன்னும் 2-3 மணித்தியால இல்ல வேணாம் வணக்கம் சொல்லி 43. இப்பொழுது நேரம் 2:43. சாப்பாடு போய் சாப்பிடணும், இல்லாட்டி அதுக்கும் ஆட்டி போயிடும் வேற. ஓகே ரொம்ப நன்றி. சரி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். பாய்.